தேவனுடைய வார்த்தைக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவராகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்ததான வேத ஆராய்ச்சிகளை நாம் தொடர்ச்சியாக கடந்த புதன்கிழமையிலிருந்து நாம் ஆராய்ந்து கற்று விளங்கி வருகிறோம். இன்னும் இது தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை மாலை வரையிலும் தொடர்ச்சியாக இந்த வேத ஆராய்ச்சி கூட்டமானது நடைபெறும். இதிலே பங்கு பெற்றதான தேவ பிள்ளைகள் கடந்த 3-4 தினங்களிலே இதிலே பங்கு பெற்றதான தேவ பிள்ளைகள் வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்ததான தேவ திட்டங்களையும் அந்த தெய்வீக வெளிப்பாடுகளையும் விளங்கத்தக்க வகையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை போதித்து வழிநடத்தினார். இன்றைக்கு இந்த காலை வேளையிலேயும் நாம் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து நாம் கவனிக்க இருக்கிறோம். மீண்டும் உங்களை திரியேக தேவனுடைய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் நேரடியாக வேத ஆராய்ச்சிகளை கவனிக்கலாம். இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகமானது 22 அதிகாரங்கள் கொண்டதாக சபைக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்று தேவனால் அருளப்பட்டது. இந்த 22 அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த சம்பவங்கள் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள் என்றால், அப்படியானால் இதை தீர்மானித்தது யார் சிந்திச்சோமானால், காலங்களை எல்லாம் தம்முடைய கரங்களிலே வைத்திருக்கிறதான தேவன், காலத்தை இயக்குகின்றதான தேவன், அடுத்தடுத்து என்ன சம்பவிக்க வேண்டும் என்பதை எல்லாம் தீர்மானித்து அதற்கென்று காலங்களையும் நியமித்து நியமிக்கப்பட்ட கால வரிசைப்படி எல்லாவற்றையும் இயக்கி வருகிறதான தெய்வம், இனி காலம் செல்லாது என்றும் சீக்கிரத்தில் என்னவெல்லாம் சம்பவிக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவர் சித்தத்தில் முடிவு செய்தாரோ, இதை தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்து, குமாரன் தம்முடைய தூதனுக்கு அதை ஒப்புவித்து, அந்த தூதன் யோவானுக்கு வெளிப்படுத்தினதாக சொல்லப்படுகிறது. யோவான் இப்பொழுது தரிசனத்தில் அவனுக்கு என்னவெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டதோ அவைகள் எல்லாவற்றையும் புஸ்தகமாக எழுதி ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்ப வேண்டும் என்று யோவானுக்கு கட்டளையிடப்பட்டது. இது முதல் அதிகாரம் 1 வசனத்திலும் 10ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் மற்றும் 10ஆம் வசனத்திலே இவைகள் குறிக்கப்பட்டிருக்கிறது. பிறகு தொடர்ச்சியாக வெவ்வேறு விதமான தரிசனங்களை, சம்பவங்களை தேவன் அவனுக்கு வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக யோவானுக்கு வெளிப்படுத்த துவங்கி, அவன் கண்ட எல்லா தரிசனங்களையும் நமக்கு தொடர்ச்சியாக எழுதி கொடுத்திருக்கிறார். இறுதியில் இந்த வெளிப்படுத்த விசேஷம் நிறைவடைகிற பொழுது 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, சபைகளிலே இவைகளை சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன் என்கிறார். ஆகவே எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி கொடுத்த பிறகு இவைகள் எல்லாவற்றையும் அறிவிக்க வேண்டும் என்று, சபைகளில் அறிவிக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்தார். அதன் அடிப்படையில் இந்த வெளிப்படுத்தின விசேஷமானது தேவனுடைய திருவுள சித்தத்தின்படியே இன்றைக்கு நமக்கு இவை எல்லாவற்றையும் விளங்கத்தக்க வகையிலே தேவ ஆவியானவர் நம்மை வழிநடத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3 பகுதிகளாக இருக்கும் என்பதை கடந்த 3 நாட்களிலே நாம் விளங்கியிருந்தோம். கடந்த 3 நாட்களிலே வர தவறினவர்கள், இதிலே பங்கெடுக்க தவறினவர்கள், யூடியூப்ல அதற்குரிய வீடியோ இருக்கும், நீங்கள் அதை பார்த்து முழுமையாக நோட்ஸ் எழுதி கொள்வது நல்லது. நடை கூர்ந்து கவனிங்கள். 3 பகுதிகளாக இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகமானது கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் இறுதியாக நேற்றைய தினம் 12ஆம் அதிகாரமும் 13ஆம் அதிகாரத்தையும் நாம் முழுமையாக தியானிக்க தேவன் கிருபை பாராட்டினார். 12ஆம் அதிகாரத்திலே ஒரு ஸ்திரீ சூரியனை அவருடைய
ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்ததாகவும் அவருடைய பாதங்களின் கீழ் சந்திரன் இருப்பதாகவும் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடத்தை அவள் அணிந்திருப்பதாகவும் ஒரு ஸ்திரீ தரிசனத்தில் யோவானுக்கு காண்பிக்கப்படுகிறது. அந்த ஸ்திரீ கர்ப்ப வேதனைப்பட்டு சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்கின்ற ஒரு ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள் என்றும் வேதம் குறிப்பிடுகிறது. அவள் பெற்ற அந்த ஆண் பிள்ளையை துன்பப்படுத்துவதற்காக, அந்த ஆண் பிள்ளையை பட்சிப்பதற்காக ஒரு சிகப்பான வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றதாக 12ஆம் அதிகாரம் சொல்கிறது. நேற்றைய தினம் என்ன படித்தோம் என்பதை ஒரு 2 நிமிடத்தில் விளங்கிக் கொள்வோம். அந்த சிவப்பான வலு சர்ப்பம் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாக அங்கே நிற்பதாக வேதம் குறிப்பிடுகிறது. இந்த ஸ்திரீ பெற்ற ஆண் பிள்ளை தேவனிடத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதாக, அவருடைய சிங்காசனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதாக அங்கே 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிள்ளை எடுத்துக்கொள்ளப்பட்டபடினாலே அந்த ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு இந்த வலு சர்ப்பமானது அவளுடைய சந்ததியான மற்ற மனிதர்களோடு யுத்தம் பண்ணினதாகவும் குறிப்பிடப்படுகிறது. 12ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை அந்த 12ஆம் அதிகாரத்தில் பரலோகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் கலிகூறும்படியாகவும் பூமியில் உள்ளவர்களுக்கு ஆபத்து என்றும் அறிவிக்கப்பட்டது. ஏன் பூமியில் உள்ளவர்களுக்கு ஆபத்து என்றால், வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினதாக வேதம் குறிப்பிடப்படுகிறது. ஆகவே அந்த ஸ்திரீயானவள் 3.5 வருட காலம் வனாந்தரத்திற்கு ஓடி போய் தப்பும்படியாக அவளுக்கு 2 சிறகுகள் கொடுக்கப்பட்டதாகவும் வேதம் குறிப்பிடுகிறது. இறுதியிலே அந்த வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடைய மற்ற சந்ததியுடனே யுத்தம் பண்ணினதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது என்ன என்பதை நேற்றைய தினம் நாம் விளங்கினோம். இந்த ஸ்திரீ என்பது சபை, சூரியன் சந்திரன் என்பது புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் ஆகிய 2 ஏற்பாடுகள். பிறகு இந்த ஸ்திரீ பெற்றெடுத்ததான ஆண் பிள்ளை சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்ய போகிற அந்த ஆண் பிள்ளை என்பது மனவாட்டி ஆகிய சத்தியவான்கள் கூட்டம். இந்த மனவாட்டி ஆகிய சத்தியவான்கள், அதாவது அந்த சபையாகிய ஸ்திரீ பெற்றெடுத்த அந்த ஆண் பிள்ளை தேவனிடத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்த ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு ஸ்திரீயாகிய சபை மனவாட்டி கூடம் எடுக்கப்பட்ட பிறகு மீதம் உள்ளவர்கள் உபத்திரவ காலத்திற்குள் சென்று அவர்கள் வலு சர்ப்பத்தினாலே துன்பப்படுத்தப்படுகிறதை அந்த அதிகாரம் பேசுகிறது. அதன் பிறகு 13ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்புவதாக வேதம் சொல்லுகிறது. யோவான் கடற்கரையிலே நிற்கிற பொழுது அவன் இந்த தரிசனத்தை காண்கிறான். ஒரு பெரிய மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்புகிறது. அந்த மிருகம் சிறுத்தையை போலும் கரடி கால்களைப் போலவும் சிங்கத்தின் வாய்கள் உடையதாகவும் இருந்ததாக வேதம் சொல்கிறது. இந்த மிருகத்திற்கு, சமுத்திரத்திலிருந்து எழுப்பி வந்த அந்த மிருகத்திற்கு வலு சர்ப்பம் தன்னுடைய வல்லமையை எல்லாம் கொடுத்து 42 மாதம் அளவும் யுத்தம் பண்ணும்படியாய் செய்கிறது. இவைகள் எல்லாம் அந்த 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல வார்த்தைகளை கவனிங்க. இந்த மிருகம் என்பது உபத்திரவ காலமாகிய கிறிஸ்துவின் வருகை முடிந்த பிறகு செயல்படுகின்ற 7 வருட காலத்தில் செயல்பட போகிறதான அந்தி கிறிஸ்துவாகிய மிருகம். அவனுக்கு வலு சர்ப்பம் முழு அதிகாரத்தையும் கொடுக்கும். அவன் இப்படி பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி, அதாவது கைவிடப்பட்டதான ஜனங்களோட யுத்தம் பண்ணி அவர்களை கொல்லுகிற சம்பவங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் சம்பவித்துக் கொண்டிருக்க போகும்போதே வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பி முதல் மிருகத்திற்கு உதவி செய்யும்படியாய், முதல் மிருகத்தை இந்த பூமியின் குடிகள் எல்லாம் வணங்கும்படியாய்
அது வெவ்வேறு பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்து வானத்திலிருந்து அக்னியை இறங்க பண்ணி ஜனங்களை எல்லாம் மோசம் போக்கி இப்படி வானத்திலிருந்து அக்னியை இறங்க பண்ணுவதன் வழியாக அதுதான் தெய்வம் என்று ஜனங்களை நம்பச் செய்து பூமியின் குடிகள் எல்லோரும் அந்த மிருகத்தை வணங்கும்படியாக செய்து பிறகு அந்த முதல் வந்த மிருகத்திற்கு இரண்டாவதாக எழும்பிய மிருகமானது ஒரு பெரிய சிலையை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த சிலைக்கு அது பேசும்படியாக அதற்கு ஆவி கொடுக்கப்படுவதும் பிறகு அந்த மிருகத்தினுடைய முத்திரையையும் அதனுடைய நாமத்தையும் அதனுடைய இலக்கத்தையும் தரித்து கொள்ளுகிறவர்கள் மட்டும் விற்கவும் கொள்ளவும் முடியும். அந்த முத்திரையை தரித்து கொள்ளாதவர்கள் இனி விற்கவோ கொள்ளவோ முடியாது என்று பூமி முழுவதையும் துன்பப்படுத்துகிறதை இந்த 13ஆம் அதிகாரம் பேசுகிறது. இதில் மிக முக்கியமாக கிறிஸ்துவின் வருகை என்பது, நல்ல கவனிங்க, மிக மிக குறுகிய காலம், இன்னும் மிக குறுகிய காலம் மட்டுமே இருக்கிறது. வருகையில் மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உடனடியாக துவங்க போகிறதான அந்த 7 வருட உபத்திரவ காலத்தை குறித்து தான் இனி வரும் புஸ்தகங்கள் எல்லாம் மிக பயங்கரமாக போதிக்கிறது. மணவாட்டி சபையை கிறிஸ்து அழைத்து சென்ற மறுநிமிடம் அந்த கிறிஸ்து இந்த உலகத்தை பொறுப்பெடுக்கும் பொழுது, அவன் ஆளுகை செய்ய முற்படும் பொழுது என்ன சம்பவிக்க போகிறது என்கிற சம்பவங்களை அடுத்த அதிகாரங்கள் எல்லாம் மிக பயங்கரமான வகையில் போதிக்கிறது. அவைகள் எல்லாம் வாசிக்கிற பொழுது பயமும் நடுக்கமும் உண்டாகும். ஆனாலும் அவ்வளவு பயங்கரமான, மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியாத, மனிதனால் கிரகிக்க முடியாத அவ்வளவு பயங்கரமான சம்பவங்களை எல்லாம் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியை கொண்டு எழுதி சபைக்கு அனுப்பு என்று சொல்லுகிறார் என்றால், இவ்வளவு பயங்கரமான செய்தியை ஏன் தேவன் சபைக்கு சொல்ல வேண்டும்? சபைகளிலே அறிவிக்க வேண்டும் என்கிறாரே, ஏன் சபைக்கு அறிவிக்க வேண்டும் என்றால், இனி வரப்போகிற இந்த காரியங்கள் நாம் அறிந்திருந்தால் மட்டும்தான் எப்படி ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கும் நாம் தகுதி பெற வேண்டும். எப்படியாகிலும் கிறிஸ்துவின் வருகைக்கென்று நாம் ஆயத்தப்பட வேண்டும். அந்த ஆயத்தங்களை நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஜீவ நாட்களிலேயே இவைகள் எல்லாம் செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று நித்திய ராஜ்யத்தை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்தும் ஒருவனுக்கு கரிசனையும் அதற்குரிய கவனமும் உண்டாகும். அதற்காகவே இவைகள் எல்லாம் சபைகளில் அறிவிக்க வேண்டும் என்று தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். அதில் மிக முக்கியமாக இந்த உலகம், நல்ல வார்த்தையில் கவனிங்க, இந்த உலகம் எண்ட் ஆஃப் கிரேஸ் பீரியடுக்குள் நுழைந்திருக்கிறது. எண்ட் ஆஃப் கிரேஸ் பீரியட் உலகம் முழுவதும் இனி அப்படிதான் இருக்கும். எண்ட் ஆஃப் கிரேஸ் உலகம் முழுவதிலும். ஆனால் தேவனையும் சத்தியத்தையும் மட்டும் பிடித்து கொண்டு தேவனுடைய வார்த்தையாகிய வேத சட்டங்களையும் பிரமாணங்களையும் கை கொண்டு முழு இருதயத்தோடு வேதத்தை நேசித்து வேத சத்தியங்களுக்கு செவிசாய்த்து கீழ்ப்படிந்து கை கொள்கிறவர்களுக்கு மட்டும் பூரண சமாதானம் இருக்கும் என்பதை வேதம் பேசுகிறது. சத்தியத்தை அறிகிற அறிவடைந்து சத்தியவான்களாய் நிலைத்திருக்கிற ஜன கூட்டத்திற்கு பரிபூர்ண சமாதானம் இருக்கும் என்பதையும் வேதம் பேசுகிறது. ஆனால் என்ன, அவர்கள் வெகு சிறு கூட்டமாக இருப்பார்கள். உலகளாவிய ஒட்டுமொத்த உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய ஜன கூட்டங்களிலே இந்த கூட்டமானது வெகு சிறிய கூட்டமாக இருக்கும், சத்தியவான்களாகிய கூட்டத்தார். அப்படிப்பட்ட சத்தியவான்களாகிய கூட்டத்தாராய் நம்மை மாற்றுவதற்குத்தான் இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தை சபைகளில் அறிவிக்க வேண்டும் என்கிறார். இந்த புஸ்தகம் மிக பயங்கரமான சம்பவங்களை பேசினாலும் இவையெல்லாம் ஏன் சபையில் அறிவிக்கப்பட வேண்டும் என்றால், இனி வரும் காரியங்களை விளங்கி கொண்ட பிறகு தேவ பக்தியோடும் பரிசுத்தத்தோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் சத்தியத்தை கைக்கொள்கிற நீதியுள்ள ஜாதியாய் மாறி சத்தியவான்களாய் வருகைக்கு சபை ஆயத்தப்பட வேண்டும், சபை மறுரூபப்பட வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்வதற்காகவே சபை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும், மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும். கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக
கரை திரையற்ற பிழையற்ற பரிசுத்தமும் மகிமையும் உள்ள சபையாக கிறிஸ்துவுக்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். இதுதான் சபையை குறித்த தேவ திட்டம். அப்படி ஒரு பரிசுத்தத்தை, ஒரு பியூரிஃபிகேஷனை சபைகளுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே இதை சபைகளில் அறிவிக்க வேண்டும் என்று தேவன் குறிப்பிடுகிறார். இந்த அடுத்த 5 வருடங்கள் மணவாட்டிகள் தங்களை வருகைக்காக, மணவாளனை சந்திப்பதற்காக ஆயத்தம் பண்ணுகிறதான ஃபைனல் லேப். இது நல்ல வார்த்தைகளை கவனிங்க. மணவாளனை சந்திப்பதற்கு மணவாட்டி கூட்டத்தார் தங்களை ஆயத்தப்படுத்துகிறதற்கான இறுதி மணி வேலை இந்த அடுத்த 5 வருடங்கள். 26 30 வரைக்கும் உள்ள இந்த காலகட்டம் நீங்களும் நானும் மணவாளனை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுத்துகிறதான அந்த இறுதி மணி வேலை. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம வெளி ஊர்களுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ போகணும்னு திட்டமிட்டோமானால் அதற்காக எல்லாத்தையும் என்னென்ன தேவை, எதை வைக்கணும், என்ன கொண்டு போகணும், எதுவும் மறந்துடக்கூடாது, இப்படிலாம் ஒரு ப்ரிப்பரேஷன் செய்வோம் பாருங்க. எல்லாம் ப்ராப்பராக எடுத்து அடுக்கி எதுவும் விட்டுறக்கூடாது என்பதெல்லாம் செக் பண்ணி முன்னாடி எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வைப்போம் பாருங்க. அதுபோல மணவாளனை சந்திப்பதற்கு, உயிர்த்தெழுதலாகிய நித்திய ஜீவனை பெறுவதற்கு மணவாட்டி கூட்டம் தங்களை ஆயத்தப்படுத்துகின்ற இறுதி மணி வேலை. ஆகவே சபை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை அடைவதும் மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டிய ஃபைனல் லேப்ல நாம் இருக்கிறோம். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஆகவே இது சபைக்கு ஆவியானவர் தம்முடைய சித்தத்தில் இதை அறிவிக்கிறார், முடிவு செய்து இவைகள் எல்லாம் அறிவிக்கிறார். அதுல ஃபைனலா நாம நேற்றைய தினம் 13ஆம் அதிகாரத்தினுடைய இறுதி வசனம் 18ஆம் வசனத்தை நாம் நிறுத்தி வைத்திருந்தோம். அதை சற்று வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இதிலே ஞானம் விளங்கும், அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. இப்ப 16 இருந்து மறுபடியும் 18 வரை படிப்போம். அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். வார்த்தையில கவனிங்க, படிப்போம். இதிலே ஞானம் விளங்கும், அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. மறுபடியும் நல்ல கூர்ந்து வார்த்தைகளை கவனிங்க. அடுத்த 5 வருடங்கள் மணவாளனை சந்திப்பதற்கு சபை ஆயத்தப்படுத்துகிறதான இறுதி மணி வேலை. நல்ல கவனிங்க. மணவாளன் வருவார், சபையை அழைத்து செல்வார். அழைத்து சென்ற மறு நிமிடம் அந்திகிறிஸ்து பொறுப்பெடுப்பான். அப்பொழுது சிறியோர் பெரியோர், வார்த்தை கவனிங்க, சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள், இந்த பூமியில் இருக்கிற மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்கள், எல்லாம் மல்டி பில்லியனர் ஆனாலும் சரி, ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கக்கூடிய தரித்திரர் ஆனாலும் சரி, சுயாதீனர், நாங்கெல்லாம் சுயாதீனம் உடையவர்கள், நாங்களாம் ரொம்ப லிபரல் பீப்புள், லிபர்ட்டி பீப்புள் என்று சொல்லக்கூடியவர்கள், அடிமைகள், இப்படி யாராயிருந்தாலும் சரி, சிறியோரோ பெரியோரோ, ஐஸ்வர்யவானோ தரித்திரனோ, சுயாதீனனோ அடிமையோ, யாராயிருந்தாலும் சரி, அவர்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றியிலாவது இந்த அந்திகிறிஸ்துவின் முத்திரையை தரிக்காமல் ஒன்றையும் விற்கவோ கொள்ளவோ கூடாதபடிக்கு செய்கிறதாம். வார்த்தையில கவனிங்க. இது எப்போது என்றால், மணவாளனாகிய கிறிஸ்து தம்முடைய சபையாகிய மணவாட்டி கூட்டத்தை அழைத்து சென்ற மறுநிமிடம் இந்த வேலை துவங்கும். அப்படி துவங்குகிற போது வார்த்தை கவனிங்க, அங்க யாராயிருந்தாலும் சரி, எத்தனை பெரிய நபரா இருந்தாலும் சரி, இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கே அதிபதி என்றாலும் சரி, அவர்கள் இந்த முத்திரையை தரிக்காமல் கொல்லவும் விற்கவும் முடியாது. அது என்ன முத்திரை என்பதை 17ஆம் வசனம் பேசுகிறது. அந்த மிருகத்தின் முத்திரையாவது, வார்த்தை கவனிங்க, அதன் நாமத்தையாவது, அந்த நாமத்தின் இலக்கத்தையாவது. அப்படின்னா 3 விதமான முத்திரை.
மிருகத்தினுடைய முத்திரை என்பது அதனுடைய உருவம், அதாவது ஒரு பிக்சர், அந்த மிருகத்தினுடைய பிக்சர். அந்த மிருகத்தினுடைய நாமம், நாமம் என்பது பெயர். பிறகு அந்த மிருகத்தினுடைய இலக்கம், இலக்கம் என்பது நம்பர். இப்படி 3 விதமான முத்திரைகள் அங்கே பதிக்கப்படும். நல்ல நினைவுபடுத்திங்க. உருவம், அந்த மிருகத்தினுடைய உருவம் அல்லது பெயர் அல்லது நம்பர். இந்த 3இல் ஒன்றை பெற்றிருக்க வேண்டும். அப்படி பெற்றால் மட்டும்தான் விற்கவும் கொள்ளவும் முடியும் என்று அன்றைக்கு அந்த 7 வருட காலத்தில் சூழ்நிலையை மாற்றிடுவான். இதெல்லாம் வித்தின் எ மினிட்ல கொண்டு வந்துடுவான். வித்தின் எ மினிட். நீண்ட வருஷங்கள்லாம் கிடையாது. 850 கோடி பேர் வாழ்கிறார்கள் என்றால் எல்லாருக்கும் இந்த முத்திரையை பதிப்பதற்கு அவன் நீண்ட வருடங்கள்லாம் தேவையில்லை. வித்தின் எ மினிட்ல எல்லாரையும் லாக் பண்ணுவான். அடுத்த செகண்ட் லாக் பண்ணிடுவான். லாக் பண்ண பிறகு எதுவும் விற்கவோ கொள்ளவோ முடியாது. காரணம், எல்லாம் டிஜிட்டலைஸாக இருக்கும். டிஜிட்டலைஸாக இருக்கிறதுனாலே ஒன்றும் செய்ய முடியாது. வேறு வழி இல்லாமல் முத்திரை தரிக்க வேண்டி அவர்கள் தள்ளப்படுவார்கள். இதெல்லாம் அந்த உபத்திரவ காலத்தில் சம்பவிக்கிறது. வார்த்தை நல்லா கவனிங்க. மணவாட்டி சபை வருகையில போயிடும். அவர்கள் கவலை இல்லாம சந்தோஷமா வருகையில போயிடுவாங்க. ஆனால் மீதம் இருக்கிறதான கூட்டச்சார், பெரும் கூட்டச்சார், இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளப்படுவார்கள். முத்திரை தரித்தால் மட்டும்தான் விற்கவும் கொள்ள முடியும். ஆனால் முத்திரை தரித்தால் என்ன சம்பவிக்கும் என்பதை வேதம் அறிவிக்கிறது. அந்த முத்திரை தரிக்கிறவன் நிச்சய அக்கினிக்கு அனுப்பப்பட போகிறான். அதற்கு பிறகு அவர்களுக்கு விடுதலையே இல்லை. அதிலிருந்து இனி தப்பி பிழைக்க வாய்ப்பே இல்லை. அவர்களுக்கு நிச்சய நரகம், நிச்சய அக்கினிதான் என்பதை தேவ தூதன் வந்து அங்கே அறிவிக்கிறான். இந்த சம்பவங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நம்ம கேள்விப்பட்டவைகள் தான். அந்த கிறிஸ்துவின் காலத்தில் இப்படி முத்திரை பதிக்கப்படும், முத்திரை போடாமல் போனால் விற்கவோ கொள்ளவோ முடியாது, அல்லது அவன் கொல்லுவான் என்பதெல்லாம் நாம் ஓரளவுக்கு கேள்விப்பட்ட சம்பவங்கள் தான். எல்லாருமே ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் 18ஆம் வசனத்தை மிக கவனத்தோடு நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இதிலே ஞானம் விளங்கும் என்கிறார். ஞானம் விளங்குமாம். இதுல என்ன ஞானம் விளங்குறது? கொஞ்சம் சிந்திங்க. அவன் முத்திரை போட போறான். முத்திரை போட்டா எல்லாரும் நிச்சய அக்கினிக்கு போக போகிறார்கள். அந்த முத்திரை என்னங்கிறதும் சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு வார்த்தையில கவனிங்க. இதிலே ஞானம் விளங்குமாமே. இதில் என்ன ஞானம் மறைந்திருக்கிறது? சிந்திக்கணும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் சொல்றாரு. அதை எதற்கு நாம கணக்கு பார்க்கணும்? மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். வார்த்தை நல்லா கவனிங்க. கணக்கு பார்க்க சொல்றாரு. நாம எதற்காக இதை கணக்கு பார்க்க வேண்டும்? வருகையில நாம போயிட போறோம். கைவிடப்பட்டவர்கள் தான் இந்த முத்திரைக்கு ஆளாகிறார்கள். ஆனால் அதை புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் சொல்றாரு. அது நமக்கு சம்பந்தம் இல்லையே, நாம ஏன் கணக்கு பார்க்க வேண்டும்? பிறகு அதனுடைய இலக்கம் கணக்கு பார்க்க கடவன் சொன்னார் பாருங்க. அந்த இலக்கம் என்ன என்பதும் அங்கே குறிப்பிடப்படுகிறது. 666 என்று நம்பர் டைரக்டாவே சொல்லிட்டாரு. வார்த்தை கவனிங்க. இந்த 666 என்பது மிருகத்தின் இலக்கம், அந்தி கிறிஸ்துவின் முத்திரை என்பது நாம் பல வருடங்களாக கேள்விப்பட்டிருக்கிறோம், விளங்கி இருக்கிறோம். ஆனா அதுல கூடுதலா இன்னொரு வார்த்தை, அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது என்கிறார். இது எப்படி மனுஷனுக்கு இந்த இலக்கமாகும்? பிசாசுக்கு 666 என்பது நாம் விளங்கி இருக்கிறோம். ஆனால் மனிதனுக்கும் இந்த நம்பரை சொல்கிறாரே, அது மனிதனுடைய இலக்கமாய் இருக்கிறது. ஏன் பிசாசின் நம்பர் மனிதனுக்கும் சம்பந்தப்பட்டிருக்கிறது? மனிதனுக்காக, மனிதனுடையது என்று தேவன் அறிவிக்கிறாரே. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இதுல ஞானம் விளங்கும் என்று வேற அறிவிக்கிறார். ஆகவேதான் இந்த 18ஆம் வசனத்தை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய, விளங்க வேண்டிய அவசியம் வருகிறது. காரணம், தேவனே கணக்கு பார்க்க சொல்கிறார். அதில் ஞானம் விளங்கும் என்கிறார். என்ன கணக்கு பார்க்க வேண்டும் என்றால், அந்த மிருகத்தின் இலக்கத்தை கணக்கு பார்க்க வேண்டும். அந்த இலக்கம் 666 என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பல வருடங்களாகவே இது ஏன் 666 எல்லாரும் பேசுகிறார்கள். ஏன் அது 666 இப்படி ஒரு நம்பர் எதனால் சொல்லப்படுகிறது என்ற கேள்வியும்
இது மனிதனுடைய இலக்கமாக இருக்கிறது என்று தேவன் சொல்கிறார். இது எப்படி மனிதனுக்கு இது சம்பந்தப்பட்டிருக்கிறது? பிசாசின் எண் ஓகே, மனிதனுக்கு இது ஏன் சொல்லப்பட்டிருக்கு என்கிற கேள்வி மனதில் நீண்ட காலங்களாகவே இருந்து வந்தது. பரிசுத்த ஆவியானவர் இவைகள் எல்லாம் காலத்தின் அடிப்படையிலே வெளிப்படுத்த துவங்கினார். இப்போது நாம கணக்கு பார்க்க போகிறோம். கணக்கு பார்க்கலாமா? புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் சொல்லியிருக்குல்ல. பேச்சு வழக்கில் கூட நம்ம அன்றாட பேச்சு வழக்கில் சொல்லுவோம்ல, எல்லாம் சரி பாருங்க, எல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்க சொல்லுவோம்ல. எதை செய்தாலும் கணக்கு போட்டு பாருங்க, கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பாருங்க. இப்ப அன்றாட வாழ்க்கையில பேசுவோமா? அப்ப நம்முடைய குடும்ப வாழ்க்கை, வேலை, தொழில், எதை செய்வதா இருந்தாலும் அதுல எல்லாவற்றையும் நீங்க கூட்டி கழிச்சு கணக்கெல்லாம் போட்டு பாருங்க என்று எதை செய்தாலும் கணக்கு பார்க்க தெரிந்த மனிதன், எல்லாவற்றையும் கணக்கு பார்க்க தெரிந்த மனிதன் ஒன்றை மட்டும் கணக்கு பார்க்க தவறிவிட்டானே. தேவன் கணக்கு பார்க்க சொன்னதை கணக்கு பார்க்காமல் விட்டு விட்டானே. புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் சொல்லுகிறாரே. அப்படியானால் இப்ப நாம என்ன பண்ணி ஆகணும்? புத்தியுள்ளவர்களாக கணக்கு பார்க்க வேண்டும். ஏன் இது பிசாசின் இந்த எண் 666 என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு 3 மிக முக்கிய காரணங்கள் இருக்குது. 3 மிக முக்கிய காரணங்கள். ஒன்று, அவனுடைய குணம், கேரக்டர். பிசாசினுடைய குணம். இந்த 666 என்பது ஒரு ரகசிய குறியீட்டு எண்ணாக இருக்கும். அதற்குள் வெவ்வேறு அர்த்தங்கள் மறைந்திருக்கும். 666 என்பது ஒரு ரகசிய குறியீட்டு எண். அதற்கு உள்ளே வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்கும். அந்த அர்த்தங்களை தான் நாம இப்ப கவனிக்கிறோம். நம்பர் 1, அவனுடைய குணம். அவனுடைய குணம் என்பது கேரக்டர். அவனுடைய குணம் என்பது 6 குணம் உடையவன். 6 குணம். எழுதிக்கங்க, எழுத முடிஞ்சா எழுதிக்கலாம். ஏன் 666 என்றால் அவன் 6 குணம் உடையவன். இது அவனுடைய கேரக்டர். இரண்டாவது, அவன் தன்னுடைய அந்த 6 குணத்தை கொண்டு 6 செயல்கள் செய்யக்கூடியவனாக இருப்பான். தன்னுடைய 6 குணங்களை கொண்டு அந்த 6 குணங்களுடைய வெளிப்பாடாக 6 செயல்களை செய்கிறவனாக இருப்பான். அவனுடைய அந்த 6 செயல்களும் அவனுடைய 6 ஆயுதங்களாக இருக்கும். 6 ஆயுதங்கள். நல்ல வார்த்தைகளை கவனிங்க. ஆயுதங்கள்னாலே புரியும். சண்டை போடக்கூடிய, யுத்தம் பண்ணுவதற்காக பயன்படுத்தக்கூடியது ஆயுதம். அவன் யுத்தம் பண்ணுகிறான் வேதம் சொல்லுதா? படிச்சிருக்கீங்களா? எபேசியர் 6ல பிசாசு யுத்தம் பண்ணுகிறான் வேதத்துல படிச்சிருக்கீங்களா? எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கே, கொஞ்சம் வாசிப்போம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் உண்டு. யாரோட? வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. இந்த அந்தகார லோகாதிபதி யாருன்னு புரியுது இல்லையா? பிசாசு. அவனோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று பரிசுத்த ஆவியானவர் அறிவிக்கிறார். அப்படினால் அவன் போராடுகிறான் என்று பொருள். போராடுகிறான் என்றால் அவன் போர் ஆயுதங்களை பயன்படுத்துகிறான் என்று பொருள். அந்த போர் ஆயுதங்கள் என்பதுதான் அவனுடைய 6 விதமான செய்கைகள், செயல்கள். வார்த்தை நல்லா கவனிங்க. கவனிக்கிறீங்களா? 6 விதமான செயல்கள். இந்த 6 விதமான செயல்களும் அவனுடைய 6 குணங்களை கொண்டு செயல்படுத்தப்படும். தன்னுடைய 6 குணத்தை கொண்டு 6 விதமான செய்கைகளை செய்வான். இந்த 6 விதமான செய்கைகளும் அவனுடைய ஆயுதங்களாக, போர் ஆயுதங்களாக செயல்படும். அடுத்து மூன்றாவது, இது அவனுடைய ஐடென்டிட்டியாக இருக்கும், அவனுடைய அடையாளம். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா 6 முகன். வார்த்தை நல்லா கவனிங்க. 6 முகன். இந்த 6 முகன் என்பது முகம் அல்ல. முகம்னா முகம் அல்ல, முகன். 6 முகன் என்பது அவன் யார் என்பதை சொல்லக்கூடியதான ஒரு ஐடென்டிட்டி, அவனுக்குரிய அடையாளம். இவன் இப்படிதான் இருப்பான் என்று காண்பிக்கிறதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஐடென்டிட்டி. இப்ப உதாரணத்திற்கு
இப்ப நாம எல்லாருமே மனிதர்கள், இப்ப காமனா மனிதர்கள். ஆனா அதுலயே நம்மளை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு சில ஐடென்டிட்டி இருக்கும், புரியுதுல்ல? இப்ப சிலர் பார்த்தீங்கன்னா இவரை பார்த்து என்ஜினியர்னு சொல்லுவோம், இவரை டாக்டர்னு சொல்லுவோம், இவரை வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு சொல்லுவோம். இப்படி அவங்களுடைய இவங்க யார் என்று சொல்வதற்கான ஒரு ஐடென்டிட்டி. இப்படி ஒருவரை என்ஜினியர், டாக்டர், லாயர் என்று நாம வகைப்படுத்தி அது மாதிரி பிரித்து சொல்லுகிறோம் இல்லையா? அது போல இவன் யார் என்று சொல்வதற்கான அவனுடைய ஐடென்டிட்டி 6 முகன். இந்த 6 முகன் என்பதனுடைய பொருள் என்னவென்றால் 6 குணங்களை உடையவன், அந்த 6 குணங்களையும் 6 வகையான ஆயுதங்களாக பயன்படுத்தக்கூடியவன் என்பதுதான் அவனுடைய ஐடென்டிட்டி. 6 முகன். இதுதான் 666 ஆக இருக்கும். நல்ல வார்த்தைகளை கவனிங்க. 3, 6. இந்த 3, 6ம் நல்ல வார்த்தைகளை கவனிங்க. 3ஐயும் தனித்தனியாக நம்ம பிரித்து பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக இந்த 6 குணம் என்பதை செக் பண்ணுங்க. சரி, எதுக்காக இப்ப அவனை பத்தி செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? பிசாசு அவன் எங்கேயோ போறான், ஏதோ செய்யறான், என்னமோ பண்றான், நமக்கு என்ன அதை பற்றி? நாம ஏன் இதை விளங்கணும்? அவன் ஏதாவது செய்துட்டு போட்டோம், நமக்கு என்ன இருக்கு அதை பற்றி? நம்ம எதுக்காக இதை விளங்கணும், ஆராயணும்? தேவன் தம்முடைய தீர்க்கதரிசன் மூலமா எழுதி கொடுத்து இதிலே ஞானம் விளங்கும், புத்தியுள்ளவன் இதை கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கம். அந்த லக்கம் 666 என்கிறார். வார்த்தையில கவனிங்க. பிசாசினுடைய எண்ணை மனிதனுடைய லக்கம் என்று சொல்லி இதை நீ கணக்கு பார் என்கிறார். கணக்கு பார்த்தாயானால், அப்படின்னா கூட்டி கழிச்சு எல்லாவற்றையும் நீங்க செக் பண்ணி கணக்கு பார்த்தாயானால் அதில் ஞானம் விளங்கும், உனக்கு ஞானம் விளங்கும் என்கிறார். ஆகவேதான் இவைகளை கணக்கு பார்த்து அறிய வேண்டி இருக்கிறது. இந்த கணக்கு பார்த்து அறிகிற போது உண்டாகிற ஞானம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஞானம் சபையை மறுரூபப்படுத்தும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்திற்கும் மகிமையின் மேல் மகிமை அடைவதற்கும் வழி நடத்தும். அதில் விளங்கக்கூடிய, அதிலிருந்து உருவாகக்கூடிய ஞானம். அதற்காக தான் இவைகளை கணக்கு பார்க்க வேண்டியிருக்கிறது. 666 பிசாசினன், 666 பிசாசினன் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். டிவியை திறந்தாலே வரும், எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் அதில் ஞானம் விளங்க வைத்திருக்கிறார் என்பதும் கணக்கு பார்க்க வேண்டும் என்பதும் தான் கவனிக்கப்படாமல் போனது. அது மனிதனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. மனித எண் என்பதையும் விளங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதை கண்டுபிடித்து விளங்கினால் மட்டும்தான் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை நாம் அடைய முடியும். ஆகவே கணக்கு பார்க்கலாம். சரி, இப்ப 3 பிரிவுகள் எழுதினீங்க. 6 குணம், 6 விதமான செயல்கள் தான் அவனுடைய போராயுதங்கள். அடுத்து இதுதான் அவனுடைய ஐடென்டிட்டி, 6 முகன். இதுதான் 3, 6 கொண்ட 666 ஆக இருக்கும். அதுல முதலாவதாக இந்த குணங்களை, அவனுடைய 6 குணங்கள் என்பதை பகுக்க வேண்டும், ஆராய வேண்டும். என்னென்ன 6 குணங்கள் என்றால், முதலாவது நம்பர் 1 மாம்சத்தின் இச்சை. எழுதிக்குவோம், எழுத முடிஞ்சா எழுதிக்கலாம். மாம்சத்தின் இச்சை உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கு. கண்களின் இச்சை. மூன்றாவது ஜீவனத்தின் பெருமை. இப்படி மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் அவனுடைய குணங்கள். 1 யோவான் 2:16 இவைகள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதை சற்று வாசிச்செல்லாம். 1 யோவான் 2:16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். வார்த்தை நல்லா கவனிங்க. இந்த 3ம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, தேவனால் உண்டானவைகள் அல்ல. அப்படின்னா தேவன் இவைகளை உண்டு பண்ணவில்லை. மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய இந்த 3ஐயும் தேவன் உண்டாக்கவில்லை என்பதை தேவன் எழுதி கொடுத்துட்டார். பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அப்ப தேவன் இதை உண்டாக்கவில்லை என்றால் யார் இதை உருவாக்கினது? அங்கேயே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இவைகள் எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். உலகத்தினால் என்றால்
உலகம் என்றால் இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமி ஆகிய உலகம் அல்ல. உலகம் என்பது ஒரு குறியீட்டு வார்த்தை. உலகம் என்பது பிசாசோடு தொடர்புடைய வார்த்தை. உலகத்தான் அப்படிலாம் பேசுவோம் பார்த்தீங்களா? ஏன் உலகத்தான் என்று சொல்கிறார் என்றால், உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறபடினாலே அங்க உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. ஆகவே அந்த பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற பொல்லாங்கனாகிய அவன் மூலமாய் உண்டானது. அப்ப நல்லா தெளிவா விளங்கணும், இந்த மூன்றும் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அப்படினால் இதை தேவன் உண்டாக்கவில்லை, வஞ்சக பிசாசு தான் இதை உருவாக்கினான். மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய இந்த மூன்று. அடுத்த மூன்று கீழே உங்களுக்கு நோட்ஸ்ல இருக்கு, கவனிங்க. அவனுடைய 6 குணங்களிலே அடுத்த 4வது குணம், அவன் பொய்யன், பொய்யுக்கே பிதா. அவனுடைய கேரக்டர் பாருங்க, குணம். பொய்யன் மட்டுமல்ல, பொய்யுக்கெல்லாம் பிதா. இப்ப சர்வலோகத்துக்கும் பிதா நம்முடைய தேவனாகிய கர்த்தர். வார்த்தை கவனிங்க. வானம், பூமி, சமுத்திரம், அண்ட சராசரம் முழுவதற்கும், சூரிய, சந்திர, நட்சத்திரம், மனித, மிருக, தாவரங்கள் என்று இப்படி சகல சிருஷ்டிப்புகளுக்கும் சிருஷ்டிகர்த்தராக பிதாவாக இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். பொய்யுக்கெல்லாம் பிதா. பாருங்க அவனுடைய கேரக்டர் என்னன்னு இப்ப புரியும். ஏன் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலிலே பங்கடைவார்கள் என்று வேதம் பேசுகிறது? கொஞ்சம் யோசிங்க. பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலிலே பங்கடைவார்களாமே. ஏன் அப்படி சொல்றாருன்னு புரியுதா உங்களுக்கு? பொய்யர்னா யாருன்னு அர்த்தம்? இப்போ கவனிக்கிறீங்களா? பொய்யனும் பொய்யுக்கு பிதா பிசாசு. பொய்யர் அனைவரும் என்றால் அவனை சேர்ந்த கூட்டத்தார் என்று பொருள். இந்த பொய்யனும் நித்திய அக்கினிக்கு போக இருக்கிறான், அவனை சேர்ந்த கூட்டங்களும் நித்திய அக்கினிக்கு போக இருக்கிறது. ஆகவே இந்த பொய்யன் என்பது இந்த வார்த்தை ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது. இது அவனுடைய கேரக்டர், அவனுடைய சுபாவம். 2வது, அவன் மனுஷ கொலைபாதகன். மனுஷ கொலைபாதகன் தன்னுடைய பொய்யினாலே மனிதனை கொல்லுவான். வார்த்தையில் நல்லா கவனிங்க. ஏதேனிலிருந்து இன்று வரையும் இந்த வேலையை தொடர்ந்து செய்து வருகிறான். தன்னுடைய பொய்யினாலே மனிதனை கொல்லுவது, ஆத்துமாவை கொல்லுவான். வார்த்தை நல்லா விளங்குங்க. ஆகவே அவனுடைய குணம், அவனுடைய கேரக்டர் இந்த மனுஷ கொலை பாதகம். இந்த கொலை பாதகத்தை அவன் செய்கிறபடினால், அப்படின்னா ஆத்துமாவை நிச்சய நரகத்துக்கு அனுப்பத்தக்க வகையில் தன்னுடைய பொய்யை பயன்படுத்தி மனுஷனை கொலை செய்கிற அந்த கொலை பாதகம் அவனிடத்தில் இருக்கிறபடினாலே அவன் கொலை பாதகன் என்று குறிப்பிடப்படுகிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அந்த வார்த்தையை கவனிச்சு பார்த்தீங்களா? சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடினால் அவன் சத்தியத்திலே நிலைச்சிருக்கிறது இல்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பிரைஸ் தி லார்ட். அவனுடைய 6 குணங்களை பகுத்து பிரித்து கொண்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க. ஏன் இந்த 666 என்பது பிசாசின் எண் என்பதை பகுக்கிறோம், கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். 3 6 நல்லா கவனிங்க. 6 குணம், அந்த 6 குணம் வழியாக செயல்படுத்தப்படுகிற 6 விதமான செயல்கள், இதுதான் அவனுடைய ஐடென்டிட்டியாக இருக்கும் 6 முகன் என்பது. இந்த 666 பிசாசினுடைய எண்ணாக இருக்கிறது. அது வரைக்கும் ஓகே. ஆனா இது மனுஷ எண் என்று சொல்கிற போது, அதை கணக்கு பார்க்க வேண்டும் என்று தேவன் சொல்கிற போது இதற்கு அதிக முக்கியத்துவம் இருக்கிறது. ஆகவே தான் இதை கவனமாக பகுத்து விளங்கி கொண்டிருக்கிறோம். சரி, இப்ப 5 குணங்கள் பார்த்தாச்சு. 6வது, அவன் பொல்லாங்கன். பொல்லாங்கன் என்றால் வஞ்சகன் என்று பொருள். பொல்லாங்கன் என்றால் வஞ்சகன். தன்னுடைய வஞ்சகத்தினாலே மனிதர்களை மோசம் போக்கி ஏதேன் தோட்டத்திலிருந்து இதை செய்து வருகிறான்.
அங்கே ஏவாள் சொல்கிறாள், இந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. தேவன் வந்து இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்தாயோ என்று தேவன் ஆதாமை கேட்கிற போது, ஏவாள் கொடுத்தால் நான் புசித்தேன் என்று சொல்கிறான். ஏவாளை கேட்கிற போது, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்கிறாள். அப்படி என்றால் தன்னுடைய வஞ்சகத்தினாலே மனிதர்களை தேவனை விட்டு பிரித்து மோசம் போக்குகிற அந்த வஞ்சகத்தை செய்யக்கூடிய பொல்லாங்கன். இவைகள் எல்லாம் அவனுடைய 6 குணங்களாக இருக்கும். இந்த 6க்கு உள்ள உட்பிரிவுகள் எடுத்தீங்கன்னா, இப்ப இந்த 6ம் அவனுடைய மேஜர் கேரக்டர். இந்த 6க்குள்ள பல உட்பிரிவுகள் இருக்கு. அந்த உட்பிரிவுகள் எல்லாம் பிரிச்சீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தீமைகள், பாவங்கள், துன்மார்க்கங்கள், சகல விதமான துர்குணங்கள் அத்தனையும் இந்த 6க்கு உள்ளே அடங்கியிருக்கும். நல்ல வார்த்தைகளை கவனிங்க. என்னென்ன பாவ துன்மார்க்கங்கள் பூமியில் இருக்கிறதோ அத்தனை பாவ துன்மார்க்கங்களும் இந்த 6க்குள்ள உட்பிரிவுகளாக அடங்கியிருக்கும். இப்படி இந்த 6 குணம் உடையவன், 6 விதமான செயல்களை உடையவன். இந்த குணம்தான் செயலாக வெளிப்படும். ஆகவே இது அவனுடைய ஐடென்டிட்டி. இதைத்தான் 3-6 உடைய 666 என்று வேதம் குறிப்பிடுகிறது. நல்ல கவனிங்க. இப்ப இந்த எண் மனுஷனுடைய இலக்கம் என்கிறாரே, மனிதனோடும் இது சம்பந்தப்பட்டிருக்கிறதே, அது எப்படி? அங்குதான் சற்று இதை விளங்கணும். இதை விளங்கி கொண்டோமானால் இதிலே நமக்கு ஞானம் விளங்கும். அந்த ஞானம் உண்டாகிற போது பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை அடையத்தக்கவர்களாக, இந்த 6 குணங்களுக்கு விலகி இருக்கத்தக்கதாக மனிதனை மறுரூபப்படுத்துகின்ற வேலையை பரிசுத்த வேதம் செய்து முடிக்கும். சரி, மனிதனுடைய இலக்கம் என்று குறிப்பிடுகிறாரு, அது எப்படி? அதையும் செக் பண்ணணும். செக் பண்ணினோமானால், தேவன் எல்லா விதமான சிருஷ்டிப்புகளையும் முதல் 5 நாட்களிலே உண்டாக்கினார். சிருஷ்டிப்புகள் எல்லாம் 5 நாட்களிலே உண்டாக்கி 6ஆம் நாளில் மனிதனை உண்டாக்குகிறார். மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டது 6ஆம் நாள். வார்த்தை நல்லா கவனிங்க. 6ஆம் நாள் உண்டாக்கப்பட்டவன். இந்த 6ஆம் நாளில் சிருஷ்டிக்கப்பட்டவன், வார்த்தை கவனிங்க, இது எப்படி மனிதனோடு சம்பந்தப்பட்ட எண் என்பதை விளங்கிட்டு வரணும். 6ஆம் நாளில் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனிதன் இந்த பூமியில் 6 நாட்கள் தன்னுடைய கிரியைகளை அவன் நடப்பிக்க வேண்டும். சட்டம் 6 நாட்கள் பூமியிலே தன்னுடைய கிரியைகளை எல்லாம் நடப்பிக்க வேண்டும். 6 நாட்கள் என்பது 6000 வருடங்களாக கொடுக்கப்பட்டிருக்கும். 6000 வருடங்கள். அதற்கு வேதத்திலேயே கணிதம் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு ஒரு நாள் என்பது 1000 வருடம் போலவும் 1000 வருடம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிறதான அந்த டிவைன் கால்குலேஷன், அதாவது பரலோக கேலண்டர் சிஸ்டங்கள்லாம் பைபிள்லேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு புரியும். வார்த்தைகள் நல்லா கவனிங்க. 6 நாள் மனிதன் கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுக்கிறார். 6ஆம் நாளிலே சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் 6 நாள் தன்னுடைய கிரியைகளை எல்லாம் பூமியிலே நடப்பிச்சு முடிக்க வேண்டும். 6000 வருடங்கள் கொண்ட 6 நாட்கள். இப்படி 6 நாட்கள் வேலை செய்ய வேண்டிய, கிரியைகளை நடப்பிக்க வேண்டிய மனிதனுக்கு மனிதன் 6 அறிவு உடையவனாக இருப்பான். எழுத முடிஞ்சா எழுதிங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இது ஏன் மனிதனோடு இந்த எண் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை கவனிக்கணும். 6ஆம் நாளிலே சிருஷ்டிக்கப்பட்டு 6 நாட்கள் தன்னுடைய கிரிகளை எல்லாம் இந்த பூமியிலே நிறைவேற்றி முடிக்க வேண்டும். அப்படி முடிப்பதற்கு அந்த முடிக்க வேண்டிய மனிதன் 6 அறிவு உடையவனாக இருப்பான். நல்ல வார்த்தைகளை கவனிங்க. பொதுவா 6ஆம் அறிவு பகுத்தறிவு என்று சொல்வார்கள். பகுத்தறிவு என்பது, வார்த்தை நல்லா கவனிங்க, நல்லது எது கெட்டது என்று, நன்மை தீமை இன்னது என்று பகுத்து அறியக்கூடிய அறிவு. அதற்கு பேர் பகுத்தறிவு என்று சொல்வார்கள். ஆனா பகுத்தறிவு உள்ளவன் தான் சொல்லுகிறான் தேவன் இல்லை, தேவன் இல்லவே இல்லை என்று. வார்த்தை நல்லா கவனிங்க. 6 அறிவு கொண்ட பகுத்தறிவு உடையவன் தான் சொல்லுகிறான் தேவன் இல்லை என்று. இந்த பகுத்தறிவு தான் அதனுடைய மாடர்ன் டேர்ம் சயின்ஸ் என்று மாறினது. சயின்டிஸ்ட் என்று அழைக்கப்படுகிறான்.
சயின்டிஸ்ட் தான் சொல்றான், தேவன் இந்த உலகங்களை எல்லாம் உண்டாக்கவில்லை. சயின்டிஸ்ட் தான் சொல்லுகிறான். தேவன் எல்லாம் இப்படிலாம் உலகத்தெல்லாம் உண்டாக்கல. சூரியனையும் சந்திரனையும் பூமியையும் இப்படி எல்லாம் மற்ற எல்லாவற்றையும் சிருஷ்டிப்புகள் எல்லாவற்றையும் தெய்வம் உண்டாக்கல, எல்லாம் பரிணாம வளர்ச்சியில் வந்தது என்று ஆறறிவு கொண்ட ஆறாம் அறிவாகிய பகுத்தறிவு என்கின்ற சயின்ஸ் உடைய சயின்டிஸ்ட் சொல்லுகிறான். அப்படின்னா ஆறாம் அறிவு நல்லதா கெட்டதா? கொஞ்சம் யோசிங்க. ஆறாம் அறிவு நல்லதா கெட்டதா? என்னையா யாருமே பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. ஆறாம் அறிவு நல்லதா கெட்டதா? அது சயின்ஸ் சம்பந்தப்பட்டது தான். இந்த ஆறாம் அறிவு மனிதனை தேவனை விட்டு பிரிக்கும். தெய்வீகத்தை அறிகின்ற அறிவாகிய மெய் அறிவு என்கிற மெய் ஞானம் தான், வார்த்தை கவனிங்க, ஞானம், வார்த்தை விளங்கணும். சத்தியத்தை அறிகின்ற அறிவாகிய மெய்யறிவு என்கின்ற மெய் ஞானம், இது ஏழாம் அறிவு. ஏழாம் அறிவு என்பதை இதுவரை கிறிஸ்தவம் விளங்கினதே இல்லை. ஏதேன் தோட்டத்தில் இந்த தெய்வீகத்தை அறிகின்ற மெய் அறிவாகிய மெய்ஞானத்தை கட் பண்ணி தான் ஆறறிவு உடையவனாய் மனிதனை மாற்றினான் பிசாசு. மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட போது, வார்த்தை நல்லா கவனிங்க, சத்தியத்தையும் தெய்வீகத்தையும் அறிகின்றதான மெய்யறிவு உடையவன். காரணம், அவன் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவன். தேவனைப் போலவே தேவனுடைய சாயலாகவே சிருஷ்டிக்கப்பட்டவன். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, நமது சாயல் நமது ரூபத்தின்படி என்று தேவன் சொல்லுகிறார். அப்படின்னா தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவன், தெய்வீகத்தை அறிகின்ற அறிவாகிய சத்தியத்தை அறிகின்ற அறிவாகிய மெய்யறிவு என்கிற மெய் ஞானம் உடையவன். அந்த மெய் ஞானத்தை கட் பண்ணி விட்டுட்டு ஆறறிவு உடையவனாக அவனை செயல்பட வைத்தான். இந்த கனியை சாப்பிடுங்க கண்கள் திறக்கும் என்று சொல்லி வஞ்சித்து தெய்வீக ஞானத்தை கட் பண்ணின பிறகுதான் மனிதன் தேவனை விட்டு பிரிய நேர்ந்தது. தேவனை விட்டு பிரிய நேர்ந்த பிறகு ஆறறிவு உடையவனாக மாறினான். இந்த ஆறறிவு தான் பகுத்தறிவு என்று சொல்லப்படும். இதுதான் சயின்ஸ் என்று சொல்லப்படும். பகுத்தறிவாளன் தான் சொல்லுகிறான் தேவன் இல்லை, இல்லவே இல்லை என்று. அது ஏதோ சாதாரண மனிதர்கள் எடுத்துட வேண்டாம். பகுத்தறிவு தான் சயின்ஸாக மாறி சயின்ஸ் தான் சொல்லுகிறது தேவன் இந்த எல்லாவற்றையும் உண்டாக்கவில்லை, எல்லாம் தானாய் உண்டானது என்று. அப்ப கூர்ந்து கவனிங்க, இந்த ஆறு அறிவு கொண்டவன் மனிதன். 666 என்கிற இந்த 666 எப்படி மனிதனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்றால், 6ஆம் நாளில் உண்டாக்கப்பட்டு 6 நாட்கள் இந்த பூமியிலே கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். தட்சுமின் 6000 வருடம் அப்படி கிரியை நடப்பிக்கக்கூடிய மனிதன் 6 அறிவு உடையவனாக இருப்பான். 666 மனிதனோடு சம்பந்தப்பட்டிருக்கும். அந்த 6 அறிவிலே, வார்த்தை நல்லா கவனிங்க, 6 அறிவு உடையவன் எல்லாம் பெருமையா பேசுவாங்க. மிருகங்களுக்கு 5 அறிவு, எங்களுக்கெல்லாம் 6 அறிவு என்று ரொம்ப பெருமையாய் பேசுவார்கள். அந்த 6 அறிவிலே பிசாசின் 6 குணங்கள் இன்ஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். வார்த்தையில் நல்லா கவனிங்க, மனிதனுடைய 6 அறிவிலே பிசாசினுடைய 6 குணங்கள் இணைக்கப்பட்டிருக்கும், இன்ஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஆகவேதான் இது மனிதனுடைய இலக்கம். இதை புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க வேண்டும் என்கிறார். பிசாசு உபத்திரவ காலத்தில் எல்லாரையும் இந்த முத்திரையை போட வேண்டும் என்பான். போடலைன்னா எல்லாரையும் கொல்லுவான். அன்றைக்கு அந்த 666 முத்திரை தரிக்கிறவன் தான் விற்கவும் கொல்லவும் முடியும், மற்றவர்கள் எல்லாம் கொல்லப்படுவார்கள். இது பிசாசினுடைய முத்திரை என்பது எல்லாரும் அறிந்திருந்தாலும் இது மனிதனுடைய இலக்கம் என்று சொல்கிறாரே, எப்படி இது மனிதனுடைய இலக்கமாக செயல்படுகிறது? பிறகு அதை கணக்கு பார்க்க வேண்டும் என்று சொல்கிறாரே, ஏன் கணக்கு பார்க்க வேண்டும்? இதை கணக்கு பார்த்து விளங்கினால்தான் அதிலே ஞானம் விளங்கும். இந்த ஞானம் விளங்கினால்தான் ஒரு மனிதன் இந்த பிசாசின் குணங்களாகிய 6 குணங்களுக்கு விலகி, வார்த்தை கவனிங்க, மனிதனுடைய 6 அறிவிலே பிசாசின் 6 குணங்கள் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த மெய்ஞானம் விளங்கினால்தான் அந்த 6 குணங்களுக்கு விலகி, பிசாசின் தந்திரங்களுக்கு விலகி, மனிதன் தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபம் அடைய முடியும். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக. அப்படி என்றால் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட போது அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த தேவ சாயலை தரித்து கொள்ள வேண்டும்.
அந்த தேவ சாயலை தரித்துக் கொள்வதற்கு பெயர் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுவது. அப்படி மறுரூபப்படாமல் மனிதன் ராஜ்யத்திற்கு வர முடியாது. நல்ல வார்த்தைகளை கவனிங்க, ராஜ்யத்துக்கு வர முடியாது. அப்படியானால் ஆறறிவு உடைய மனிதனுக்கு இந்த பிசாசின் 6 குணங்கள் இன்ஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிற இந்த நிலையிலிருந்து அவன் விடுபடாத வரைக்கும் ஞானசானம் பெற்றாலும் பயனில்லை, பாடல் பாடினாலும் பயனில்லை, ஜெபம் பண்ணினாலும் பயனில்லை, ஆராதனை பண்ணினாலும் பயனில்லை. நல்ல வார்த்தைகளை கவனிங்க, ரொம்ப மிக முக்கியம். எப்படிங்க பயனில்லை என்று சொல்கிறீர்கள் என்றால், இப்படி ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து எல்லாம் செய்யக்கூடியவன், உம்முடைய நாமத்திலே நாங்கள் பிசாசுகளை விரட்டினோம், உம்முடைய நாமத்திலே தீர்க்க தரிசனங்களை சொன்னோம், உம்முடைய நாமத்திலே அற்புதங்களை செய்தோம் என்று சொல்லுகிற போது, உங்களை அறியேன் அக்கிரம செய்கைக்காரரே என்று தேவன் சொல்லுகிறாரே, எப்படி இந்த வார்த்தையை தேவன் பயன்படுத்துகிறார்? உங்களை அறியேன் அக்கிரம செய்கைக்காரரே என்று தேவன் எப்படி இதை சொல்லுகிறார்? இவைகள் எல்லாம் உம்முடைய நாமத்தில் செய்தோம் என்று சொல்லுகிறானே, அவனை பார்த்து இப்படி சொல்லுகிறாரே. பிசாசுகளை விரட்டுகிறதும் அற்புதங்களை செய்கிறதும் தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறதும் இதெல்லாம் சாதாரண வேலை அல்ல, சாதாரண ஆட்கள் செய்யக்கூடிய வேலை அல்ல. இவைகள் எல்லாம் உம்முடைய நாமத்திலே செய்தோம், தேவனுடைய நாமத்தில் செய்தோம் என்று சொல்லுகிறவனை பார்த்து உங்களை அறியேன் அக்கிரம செய்கைக்காரரே என்று தேவன் சொல்லுவாரேயானால் ஏன் சொல்லுகிறார் என்பதை கவனிக்க வேண்டும். எல்லாம் இருக்கக்கூடியவனிடத்திலும் என்ன இணைக்கப்பட்டிருக்கிறது? பிசாசினுடைய 6 குணங்கள், கேரக்டர். அவன் 6 முகன். தட்ஸ் மீன் அதான் அவனுடைய ஐடென்டிட்டி. தன்னுடைய ஐடென்டிட்டியை மனிதனுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணியிருப்பான். இவைகள் எல்லாம் பகுத்து பிரிக்காமல், நல்ல வார்த்தைகளை கவனிங்க, பிரிக்காத பட்சத்தில் ஞானசானம் பெற்றும் மனிதன் அப்படியே இருக்கிறான். ஆகவேதான் இதை கணக்கு பார் என்கிறார். கணக்கு பார்க்கிறதுனா என்ன? எல்லாத்தையும் செக் பண்ணணும், எது சரி எது கரெக்ட் எல்லாம் கூட்டி கழிக்கணும், கணக்கு பார்க்கணும். கணக்கு பார், இதுல ஞானம் விளங்கும் என்கிறார். ஆகவேதான் இப்ப கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். சோ 6ஆம் நாளிலே உண்டாக்கப்பட்ட மனிதன் 6 நாட்கள் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது பூமியிலே கிரியைகளை நடப்பிப்பதற்காக. 6 அறிவு உடையவனாக இருப்பான். இந்த 666 என்பது மனிதனுடைய லக்கமும் கூட. வார்த்தையில நல்லா கவனிங்க. இந்த மனிதனுடைய 6ஆம் அறிவில் பிசாசின் 6 குணங்கள் இணைக்கப்பட்டு பிசாசினுடைய கேரக்டர் மனிதனுக்குள் செயல்பட துவங்கி இது மறைமுகமாக செயல்படும். கண்ணுக்கு தெரியாத வகையில் மறைமுகமாக மனிதனுக்குள்ளே முத்திரையாக பதிக்கப்பட்டிருக்கும். நல்ல வார்த்தைகளை கவனிங்க. இப்ப நமக்கெல்லாம் தெரிந்தது, நாம் இதெல்லாம் கேள்விப்பட்டது என்ன? இயேசுவின் வருகைக்கு பிறகு 7 வருட உபத்திரவ காலத்தில் தான் அந்தி கிறிஸ்து வந்து முத்திரை போடுவான், 666 போடுவான் என்பதை எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். வருகைக்கு பின்பு விசிபிள் மார்க், அதாவது கண்ணால் காணக்கூடிய வகையில் இருக்கும். பலர் இதை சிப்புன்னு சொல்றான், அதெல்லாம் இன்னும் இவங்களுக்கு புரியவே இல்லை. சிப் எல்லாம் வெறும் டெக்னாலஜி தான். சிப்பும் சரி, அதுக்கு மேலே கோடிங்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஆனால் அந்தி கிறிஸ்து அந்த 7 வருஷத்தில் கொடுக்க போகிற முத்திரை என்பது விசிபிள் மார்க், கண்ணால் காணக்கூடிய வகையில் மார்க்காக இருக்கும். இது பதிக்கப்படும். இது உபத்திரவ காலத்தில் அவன் செய்ய போகிறான், அது பிரச்சனை இல்லை. உபத்திரவ காலத்தில் கைவிடப்பட்டு போகிறவர்களுக்கு தான் அது. இப்ப அதை பற்றி கூட பிரச்சனை இல்லை நமக்கு. ஏன்னா வருகையில போயிட்ட பிறகு உபத்திரவ காலத்தில் சிக்குகிறவர்களுக்கு தான் அந்த முத்திரை, அதனால நமக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் இங்க ஒன்றை கவனிக்க வேண்டியிருக்கிறது, வருகைக்கு முன்பும் இந்த முத்திரையை தரித்து கொண்டிருக்கிறான். நல்ல வார்த்தைகளை கவனிங்க. ஒருவனை வருகையில் போக விடாமல் தடுப்பதற்காக, வார்த்தை கவனிங்க, நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? வருகையிலே போன பிறகு கைவிடப்பட்டவர்களுக்கு முத்திரை போடுவது என்பது அது வேறு சம்பவம், அது வேறு காலம். ஆனால் வருகைக்கு முன்பே ஒருவனை கிறிஸ்துவின் வருகையில் போக விடாமல் தடை செய்வதற்காக இந்த 666 என்கிற முத்திரையை இப்பொழுதும் அவன் மனிதனுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் இந்த முத்திரை மறைமுகமாக கண்ணுக்கு தெரியாத வகையில் இருக்கும். இங்கே 2 விதமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும்.
தேவனும் தம்முடைய பிள்ளைகளை, நான் வார்த்தையில் கவனிங்க, தேவன் தம்முடைய பிள்ளைகளை தமக்கென்று பிரித்தெடுக்கிற பொழுது அவரும் முத்திரை போடுகிறார். தேவன் முத்திரை போடுகிற சம்பவம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பிசாசும் தனக்குரியவைகளை பிரித்தெடுத்து அவனும் இப்பொழுது முத்திரை போட்டுக் கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் இப்போது போடப்படுகிற அந்த முத்திரை கண்ணுக்கு தெரியாத வகையில் மறைமுகமாக இருக்கும். இந்த முத்திரை மனிதனுக்குள் இருக்குமேயானால், நல்ல வார்த்தையில கவனிங்க, வருகையில் போக முடியாது. கிறிஸ்தவன் என்றாலும் போக முடியாது. இதுதான் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆகவேதான் இதை கணக்கு பார்க்க சொல்றார். சும்மா கணக்கு பார்க்க சொல்லல. பிசாசின் நம்பரை போய் நாம எதுக்கு கணக்கு பார்க்கணும்? கணக்கு பாருன்னு சொல்லுகிறார் என்றால் அதுல காரணம் இருக்கிறது. அதுல ஞானம் விளங்கும் என்கிறார். ஞானம் விளங்கி விடுமானால், அவன் ஞானம் விளங்கிடுமானால் ஒருவன் மறுரூபம் அடைஞ்சிருவான். அப்படி மறுரூபம் அடைவதற்கு தான் இப்ப நம்ம இந்த காலை வேளையில இவைகளெல்லாம் ரொம்ப கவனத்தோடும் நிதானத்தோடும் செக் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 6 குணங்கள் எப்படி மனிதனுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணுகிறாங்கிறத வேகமா கவனிக்க துவங்கலாம். ஒன்று யோவான் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வரைக்கும் உள்ள வசனங்கள். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். நமக்கு நேரம் குறைவாக இருக்கு. நமக்கு திருவிருந்திற்காகவே நம்ம வேகமா முடிச்சாகணும். ஒரு 11:10 அல்லது 11:15 நம்ம எல்லாம் முடிச்சாகணும். வேகமா இனி வசனங்களை ஆராய்வோம். இப்ப வாசித்த வசனங்களை கவனிங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள் என்று குறிப்பிடுகிறார். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு அவனிடத்தில் இல்லை என்று அறிவிக்கிறார். வார்த்தை கவனிங்க. ஒவ்வொரு வார்த்தையினுடைய பொருளையும் விளங்கணும். ஏனெனில், ஏன் உலகத்தில் அன்பு கூறக்கூடாது என்றால், இந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இப்ப படிச்சோமே பிசாசின் குணங்கள், இவைகள் எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். இவையெல்லாம் இந்த உலகத்தின், உலகம் என்பது அங்கு பிசாசை குறிக்கின்ற வார்த்தை, மைண்ட்ல வச்சுக்கணும். அப்ப இதெல்லாம் உலகத்தினால் உண்டானவைகளாக இருக்கிறபடினாலே உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று அறிவித்து, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், இவைகளெல்லாம் அழிந்து போகும் என்று அறிவிக்கிறார். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். வார்த்தை கவனிங்க. அப்ப உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள் அப்படின்னா, உலகத்தால் உண்டான இந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த மூன்றிலே அன்பு கூறாதிருங்கள் அப்படின்னா இந்த மூன்றை விரும்பாதிருங்கள் என்று பொருள். ஏனென்றால் இவைகள் எல்லாம் அழிந்து போகக்கூடியது. அதை சொல்லிதான் கடைசியாக 18ஆம் வசனத்திலே, பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. இது லாஸ்ட் அவருக்கு வந்துட்டோம். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த அடுத்த 5 வருடங்கள் எண்ட் ஆஃப் கிரேஸ் பீரியட், மனவாட்டிகள் தங்களை வருகைக்காக ஆயத்தப்படுத்துகின்ற ஃபைனல் லேப், இறுதி மணி வேலை. நல்லா கவனிங்க. ஆகவே வேதம் திரும்ப திரும்ப எச்சரிக்கிறது, இது கடைசி காலமா இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் பூமியில இருப்பதாக குறிப்பிடார். இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிந்திருக்கிறோம். வார்த்தை கவனிங்க. வார்த்தை கவனிக்கிறீங்களா? எல்லாம் கூர்ந்து கவனிங்க. கவனிச்சாதான் புரியுது. இப்போதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள், அதனாலே இது கடைசி காலம். அப்படின்னா பூமியில் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருப்பதாக அறிவிக்கிறார் இல்லையா? இன்னொரு வசனம் கூட வாசிச்சிருவோம். அங்கே 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல.
வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. அந்த கிறிஸ்து இப்போதும் உலகத்தில் இருக்கிறதாக வேதம் குறிப்பிடுகிறதா? முதல் நூற்றாண்டிலிருந்தே அப்போஸ்தல காலத்திலிருந்தே அந்த கிறிஸ்து செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறான். 2 யோவான் முதல் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். அவர்கள் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். வார்த்தை பாருங்க. அப்படின்னா உலகத்தில் அந்தி கிறிஸ்துக்கள் அன்றைக்கு அப்போஸ்தல காலத்திலும் இருந்தார்கள், இந்த 2000 வருடமாகவும் இருந்தார்கள். இப்ப நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலும் அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அந்த அந்தி கிறிஸ்துக்களுக்கு என்ன வேலை? அவங்க என்ன வேலையை செய்வாங்க? இங்க அந்தி கிறிஸ்துக்கள் பூமியில் இருக்கிறார்கள் வேதம் சொல்லுது. அவங்க என்ன வேலையை செய்வாங்க? சிந்திங்க. அநேக அந்தி கிறிஸ்துக்கள் பூமியில் இருந்து கொண்டு அவனுடைய வேலை என்ன? சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குவானா பாருங்க. எபேசியர் 6 படிச்சோம்ல, வானமண்டலங்குள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை, அந்தகார லோகாதிபதி, இவைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. என்ன போர்? என்ன போர்? கொஞ்சம் சிந்திங்க. உங்கள் ஆத்துமாக்களுக்கு விரோதமாக போர் செய்கிற 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. விளங்குதா பாருங்க. அநேக அந்தி கிறிஸ்துகள் பூமியில் இருக்கிறார்களா? இவங்களுக்கு தான் வானமண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை என்று பெயர், அந்தகார லோகாதிபதி என்று பெயர், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி என்று பெயர், அந்தகார லோகம். இவங்க எல்லாம் என்ன செய்வாங்களாம் பாருங்க. அந்நியர்களும் பரதேசிலுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. அப்படின்னா இந்த அந்தி கிறிஸ்துவின் கூட்டங்கள் எல்லாம் மனிதர்களுக்கு விரோதமாக போர் செய்யும். என்ன விதமான போர் என்றால் ஆத்துமாக்களுக்கு விரோதமாய், ஆத்துமாவை நரகத்திற்கு தள்ளத்தக்கதாக. இப்ப ஆத்துமா என்பது மனிதன். அந்த ஆத்துமா சரீரத்தில் தங்கி இருக்கிறான். சரீரம் என்பது ஆத்துமா தங்கி இருப்பதற்கான ஒரு வீடு. நல்ல வார்த்தை கவனிங்க. சரீரம் என்பது ஆத்துமாவாகிய மனிதன் தங்கி இருப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வீடு. இந்த ஆத்துமாவை நித்திய நரகத்தில் தள்ளுவதற்காக ஆத்துமாவுக்கு விரோதமாக அவர்கள் போர் செய்கிறார்கள். அந்த போரை இங்க என்னன்னு சொல்லியிருக்கு பாருங்க. ஆத்துமாக்களுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகு. வார்த்தை புரியுதா? இப்பதானே படிச்சோம் மாம்சத்தின் இச்சை யாருடையதுன்னு. அவனுடைய குணம், 6 குணங்கள் அவனுடையது. நல்லா கூர்ந்து கவனிங்க. அந்த 6ல் 3 தான் பிரதானமானது. அந்த 3ஐ வைத்துத்தான் மற்ற எல்லாவற்றையும் செய்வான். நல்ல வார்த்தை கவனிங்க. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 தான் மேஜர். இதனுடைய செயல்பாடாகத்தான் பொய்யும் பொய்யுக்கு பிதாவாகவும் செயல்படுவான். மனுஷ கொலைபாதகனாக செயல்படுவான். பிறகு பொல்லாங்கனாகிய வஞ்சகனாக செயல்படுவான். மொத்தம் 6 குணங்களாக இருக்கும். மேஜர் 3, டோட்டலா 6. அந்த 6க்கு உள்ள உட்பிரிவுகளாக இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா விதமான பாவ துன்மார்க்கங்களும் அதற்குள் அடங்கி இருக்கும். ஆகவே இந்த ஆயுதங்களை கொண்டு மனிதனோடு போர் செய்வான். எதற்காக போர் செய்கிறான் என்றால் ஆத்துமாவை நித்திய நரகத்திற்கு அனுப்புவதற்காக. ஆகவேதான் நீ அவனுடைய அந்த எண்ணை கணக்கு பார் என்கிறார். அவனுடைய இலக்கத்தை கணக்கு பார். ஏன் கணக்கு பார்க்கணும்? இவன் தன்னுடைய குணம், 6 குணம் இருக்கிறத மனிதனுக்குள் இன்ஜெக்ட் பண்ணி அவனுடைய ஐடென்டிட்டியை இவனுக்கு மனிதனுக்கு தரிச்சு விட்டுருவான், மனிதனுக்கு போட்டு விட்டுருவான். அவனுடைய ஐடென்டிட்டியை மனிதனுக்கு தெரிந்து விடுவான். ஆகவே இதை கணக்கு பார்க்க வேண்டும் என்கிறார். வருகைக்கு பிறகு அந்திகிறிஸ்து முத்திரை போடுவான் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம்தான். அது இப்ப பிரச்சனை இல்லை. வருகைக்கு பிறகு நடக்கிறது பற்றி இப்ப நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பே வருகையில் ஒரு மனிதனை போக விடாமல் தடை செய்வதற்காக இப்போதே மறைமுகமாக கண்ணுக்கு தெரியாத வகையில் மனிதனுடைய ஆத்துமாவில் இந்த
6 குணங்களையும் இன்ஜெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறான். இதுதான் கவனிக்கப்பட வேண்டியது. வருகைக்கு பின்பு அவன் முத்திரை போட்டாலும் போடலனால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் வருகைக்கு முன்பே வருகையில் போக விடாமல் தடை செய்கிற இந்த சம்பவங்கள் ரொம்ப மிக முக்கியமானவை. இதை தான் கணக்கு பார்க்க சொல்ற. சரி, இப்ப இந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த மூன்றும் உலகத்தினால் உண்டானது. அதுல இப்ப இந்த மாம்சத்துக்கு விரோதமாய் அவன் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிறான். ஆகவே வேதம் எச்சரிக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், வேகமா போல கலாத்தியர் 5:14 வாசிப்போம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே இல்ல கலாத்தியர் 5:14. கிறிஸ்துவினுடையவர்கள் விளங்குதா பாருங்க. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அவனுடைய 6 குணங்கள் இருக்கு பாருங்க. 6 குணமாகிய 6 ஆயுதம். அந்த ஆயுதத்தை பத்தி தான் படிச்சுட்டு இருக்கோம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்படின்னா அவனுடைய குணமாகிய ஆயுதத்தை, ஒரு ஆயுதத்தை பிடுங்கணும். மனிதனுக்குள் இன்ஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறதான அந்த 6 குணங்களாகிய ஆயுதங்களிலே முதல் ஆயுதத்தை பிடுங்கணும். தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். யாரு? கிறிஸ்துவினுடையவர்கள். அப்படி என்றால் தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்தவர்கள் தான் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவினுடையவர்கள். விளங்கணும். எப்படி இந்த புரோகிராம் அமைச்சிருக்கிறார்னு பாருங்க. 1 பேதுரு 2:11 வாசிப்போம். பிரியமானவர்களே, அதான் இப்ப வாசிச்சோம். ஓகே, அடுத்தது போயிடுவோம். இது மாம்சத்தின் இச்சை. இரண்டாவது கண்களின் இச்சை. இந்த கண்களின் இச்சை என்பது கண்களால் பார்ப்பதின் வழியாக உருவாகக்கூடியது, இருதயத்திற்குள் உருவாகக்கூடியது, மனதில் தோன்றக்கூடியது. இந்த கண்களின் இச்சையின் வழியாகத்தான் பொருள் ஆசையாகிய பண ஆசை அல்லது விக்கிரக ஆராதனை மனிதனுக்குள் தோன்றும். விக்கிரக ஆராதனை என்றால் ஒரு சிலையை வைத்து வணங்குவதல்ல. நல்லா கவனிங்க. சிலையை வைத்து வணங்குவதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், அது தவறு என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கண்களின் இச்சையின் வழியாக பொருள் ஆசையாகிய பண ஆசை இருதயத்திற்குள், மனதிற்குள் கொண்டு வந்து இவைகளின் வழியாக மனிதனை தேவனை விட்டு பிரிக்கிற வேலையை செய்வான். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டியிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கு பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது எல்லோருக்கும் மனப்பாடமாக தெரிந்திருக்கக்கூடிய வசனம். ஏறக்குறைய எல்லாருக்கும் மனப்பாடமாக இது தெரியும். இதை தெரியாத நபரே இல்லைன்னு சொல்லலாம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்றாலும் மனிதனுக்குள் எதுதான் அதிகமா செயல்படுது? யாரும் மறுக்க முடியாது. சிலர் அதை, வார்த்தை பாருங்க, இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள். விசுவாசத்தை விட்டு ஒரு மனிதனை விலகச் செய்கிறது எதுன்னு பாருங்க. மனிதனை விசுவாசத்தை விட்டு விலகச் செய்கிறது எதுன்னு பாருங்க. விலங்குதா? புரியுதா? புரியலையா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர், எல்லா பூமியில் இருக்கிற அத்தனை தீமைக்கும் வேர், அது புரியும். ஆனா புரிந்தாலும் அது விலகுதான் பாருங்க, விலகாது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகுகிறார்களாம். அப்படியானால் ஒரு மனிதனை விசுவாசத்தை விட்டு விலகச் செய்துவிடும் இந்த பண ஆசை ஆகிய கண்களின் இச்சை, பொருள் ஆசை ஆகிய கண்களின் இச்சை. பரிசுத்த வேதம் இதை தெளிவுபடுத்துகிறது.
ஆனால் கிறிஸ்தவத்தில் இது விளங்கவே இல்லை. விசுவாசத்தை விட்டு விலகினால் அவர்களுக்கு பெயர் என்ன? விசுவாசத்தை விட்டு விலகினவர்களுக்கு பெயர். ஒருவன் விசுவாசத்தில் இருக்கிறான், விசுவாசத்தை விட்டு விலகுகிறான் என்றால் அவனுக்கு பெயர் என்ன? அவிசுவாசி. அவிசுவாசிகள் அனைவரும் எங்கே பங்கடைவார்களாம்? ஏன் இப்போ ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு ஏன் இயேசு சொன்னார்னு புரியுதா? ஆனால் இத ப்ராஸ்பரிட்டி டீச்சிங் என்கிற பெயர்ல, கிரேஸ் டீச்சிங்ஸ் என்ற பெயர்ல கிறிஸ்தவத்துக்குள் ஒன்று வந்து இன்ஜெக்ட் பண்ணினான். வார்த்தை நல்லா கவனிங்க. இந்த கண்களின் இச்சையாகிய பொருளாசையை ப்ராஸ்பரிட்டி டீச்சிங் என்ற பெயரிலும் கிரேஸ் டீச்சிங்ஸ் என்ற பெயரிலும் கிறிஸ்தவத்துக்குள் இன்ஜெக்ட் பண்ணி மனிதனை விசுவாசத்தை விட்டு விலகச் செய்து கொண்டிருக்கிறான். விசுவாசத்தை விட்டு விலகுகிறவனுக்கு பெயர் அவிசுவாசி. அவிசுவாசிகள் அக்கினி கடலில் பங்கடைவார்கள் என்று குறிப்பிடுகிறார். பொதுவா அவிசுவாசி என்றால் ரட்சிக்கப்படாதவர்களை நாம் அவிசுவாசிகள் என்று சொல்வோம். அவன் அவிசுவாசி அல்ல, ஏனென்றால் அவனுக்கு விசுவாசமே என்னன்னு தெரியாது. ஆகினால் அவன் அவிசுவாசி அல்ல. யார் விசுவாசம் உடையவனாய் இருந்தானோ, விசுவாசத்தை உடையவன் அதை விட்டு விலகுகிற போதுதான் அவனுக்கு பெயர் அவிசுவாசி. நல்ல வார்த்தைகளை விளங்கிக் கொள்ளுங்க. ரட்சிக்கப்படாதவனுக்கு பேர் பாவி. அவன் அவிசுவாசி இல்ல, பாவி. ஏனால் அவனுக்கு விசுவாசம் என்றாலே என்னன்னு தெரியாது. அப்ப கூர்ந்து கவனியுங்கள். மனிதனுக்குள்ள எதை இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்க. முதலாவது மாம்சத்தின் இச்சை, ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்சத்தின் இச்சை இன்ஜெக்ட் பண்ணுவான். இப்ப கண்களின் இச்சை ஆகிய பொருளாசையை மனிதனுக்குள் இன்ஜெக்ட் பண்ணி விசுவாசத்தை விட்டு விலகச் செய்கிறான். ஆகவே கொலோசியர் 3:5 கொஞ்சம் வாசிங்க. என்ன பண்ணிட்டு இருக்கோம் புரியுதா? 666 எப்படி மனிதனுடைய இலக்கமாக இருக்கிறது என்பதையும், இதை கணக்கு பார்க்க சொன்னாரே, எதனால் அதை கணக்கு பார்க்க வேண்டும், அதுல ஞானம் விளங்கும் என்று சொன்னாரே, அதுல இருந்து என்ன ஞானம் நாம விளங்க போகிறோம், இதை தான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூர்ந்து கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. வருகைக்கு முன்பு சபை மறுரூபம் அடைந்து பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து வருகைக்கு தன்னை ஆயத்தப்படுத்துவதற்காக அந்த ஆயத்த வேலைகளை பரிசுத்த ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிறார். நல்லா கவனிங்க. இறுதி மணி வேலை என்பதால் பரிசுத்த ஆவியானவர் இதில் வைராக்கியம் கொண்டு செயல்படுவார். யாக்கோபுல தெளிவா இருக்கு, ஆவியானவர் வைராக்கியம் கொண்டு செயல்படுவார். இது நமக்கு நாம விரும்பக்கூடிய செய்தியாக இல்லாம இருந்தாலும், சிலர் நம்மளை வருத்தப்படுத்தக்கூடிய செய்தியாக இருந்தாலும், ஆவியானவர் வைராக்கியம் கொண்டு இவைகளை செய்கிற பொழுது நாம் ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்கும் தேவனுடைய அந்த திருவுல சித்தத்திற்கும் நம்மை அர்ப்பணிப்பதுதான் புத்தி. தெய்வத்துக்கு நம்மளை அர்ப்பணிக்கிறது தான் புத்தி. ஆகவே புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க வேண்டும். சரி, வாசிப்போம் இப்போ கொலோசியர் 3:5. ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இதை உண்டு பண்ணுகிற அவயவங்களை அழித்து போடுங்கள். அழிக்க சொல்லுகிறாரே. விபசாரம் மோசங்கிறது மாம்ச இச்சையில வருது. அப்புறம் பொருளாசை வந்துருச்சு. பொருளாசையாக விக்கிரக ஆராதனை, இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் என்கிறார். அவயவங்களை அழிக்க சொல்றார். அது மட்டுமல்ல, எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 3 மற்றும் 5 வசனங்களிலே இவைகளுடைய பெயர் முதலாய் உங்களுக்குள் சொல்லப்படவும் கூடாது என்கிறார். இதெல்லாம் வேதத்தில் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சபையை இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லாம் எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்துட்டார். இவைகளுடைய பெயர் கூட உங்கள் மத்தியிலே சொல்லப்படக்கூடாது என்கிறார். அதை கொஞ்சம் வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பெயர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. நல்ல இந்த வார்த்தையில் கவனிங்க. இப்ப நம்ம இதெல்லாம் பகுத்து பிரிக்கிறபடினாலே இதெல்லாம் நமக்குள் நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் அல்ல. வார்த்தை கவனிங்க. இந்த சகல விதமான அசுத்தம், துர்இச்சை, பிறகு பொருளாசையாக விக்கிரக ஆராதனை, இதெல்லாம் நமக்குள் நிறைந்திருக்குன்னு அர்த்தம் அல்ல. இவைகளுடைய பெயரும் நம்மிடத்தில் காணப்படக்கூடாதுங்கிறார். வார்த்தை நல்லா சிந்திக்கணும். அப்ப இவைகளை உண்டு பண்ணுகிற அவயவங்களை அழிச்சு போட வேண்டுமாம். அதனுடைய பெயர் கூட, அந்த பேரை கூட
வச்சிடாத, உச்சரிக்காத என்று அறிவிக்கிறார். ஆனால் இத மாடர்ன் டீச்சிங்ஸ்ல, கிறிஸ்தவத்தினுடைய மாடர்ன் டீச்சிங்ஸ்ல ரொம்ப சர்வசாதாரணமா கிரேஸ் டீச்சிங்ஸ் என்ற பெயர்ல உள்ள கொண்டு வந்து இந்த கண்களின் நிச்சயம் மாம்ச நிச்சயம் கிறிஸ்தவத்துக்குள் இன்ஜெக்ட் பண்ணிட்டான். அதான் ரொம்ப கவனிக்க வேண்டியது. பவுல் இதை எச்சரிக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு எச்சரிக்கிறார். பவுல் என்ன எச்சரிக்கிறான் பாருங்க வேகமா. 1 தீமோத்தேயு 6:7 படிங்க. 1 தீமோத்தேயு 6:7. நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். ஆகவே இந்த கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை இவைகளெல்லாம் உண்டு பண்ணுகிற அவயவங்களை அழித்து போட வேண்டும். இவைகளுடைய பெயர் கூட உங்களுக்குள் சொல்லப்படக்கூடாது, அந்த பெயர் கூட இருக்கக்கூடாது என்று அறிவிக்கிறார். அது கேட்கிற போது நமக்கு விளங்கல. ஆவியானவர் பவுலை கொண்டு எச்சரிக்கிறார். இந்த உலகத்திலே ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. வார்த்தை நல்லா விளங்கிக்கங்க. உலகத்தின் முதல் வேதமாகிய பரிசுத்த வேதம் தான் இதை சொல்லுகிறது. உலகத்திலே ஒரு மனுஷன் வரும்போதும் ஒன்று கொண்டு வர்றதில்லை, போகும்போதும் ஒன்று கொண்டு போகிறது இல்லை என்கிற இந்த வேத சத்தியத்தை உலகத்தின் முதல் வேதமாகிய பரிசுத்த வேதம் தான் போதிக்கிறது. ஆனால் இந்த வார்த்தையை உச்சரிக்கிறதெல்லாம் பிற ஜனங்கள், பிற மத ஜனங்கள். அவங்க தான் சொல்றாங்க, என்னத்தையா கொண்டு வந்தோம், என்னத்தையா கொண்டு போறோம், போறியா விடியா என்று சாதாரணமா பேசுகிறான். என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போறோம் என்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறது யாருன்னா பிற மதங்கள், பிற ஜனங்கள். இதை போதிக்கிறது எது என்றால் உலகத்தின் முதல் வேதமாகிய பரிசுத்த வேதம். இல்லாமலே பண்ணியாச்சு. வார்த்தையில் நல்லா கவனிங்க. அது மட்டுமல்ல, உண்மையிலேயே மனிதன் வரும்போதும் ஒன்று கொண்டு வர்றதில்லை, போகும்போதும் ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நம்ம படித்த படிப்பும் கூட வராது, நம்முடைய பட்டங்கள் கூட வராது, மனிதனுடைய செல்வம், ஆஸ்திகள், சொத்துக்கள் கூட வராது. ஏன் ஈவன் போட்டிருக்கிற ட்ரெஸ் கூட வராது. போட்டிருக்கிற ட்ரெஸ் கூட வராது. ட்ரெஸ்ஸும் வராதுங்கிறது தான் வேதம் சொல்லுது. பிரசங்கி 5ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே 5:15 வாசிங்க. அவன் தன் நாட்களில் எல்லாம் இருளிலே புசித்து மிகவும் சலித்து நோயும் துன்பமும் இல்ல 5:15 தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்ப போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு போவதில்லை. இது தெரியாதுன்னு யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா உலகத்துல? கிறிஸ்தவர்களோ அல்லது பிற மதத்தினரோ? கிறிஸ்தவரா இருந்தாலும் சரி, பிற மதத்தினர் யாரா இருந்தாலும் சரி, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா? மனிதன் நிர்வாணியாய் வந்தான், நிர்வாணியாய்த்தான் போகிறான் என்பதை. யோபும் இதை பேசுறான். யோபு 1:21 வாசிங்க. நிர்வாணியாய் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மனிதன் நிர்வாணியாய்த்தான் வருகிறான், நிர்வாணியாய்த்தான் போகிறான். தான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை கூட கொண்டு போக முடியாது. ஆனால் கண்களின் இச்சை ஆகிய பொருளாசை ஆகிய பண ஆசையை தூண்டி, பண ஆசைதான் எல்லா தீமைகளுக்கும் வேர். அந்த வேர் முளை செலும்பினதினாலே எல்லா துர்குணங்களும் உருவாகி, இந்த துர்குணங்கள் எல்லாம் உருவானதினாலே விசுவாசத்தை விட்டு மனிதன் விலகுகிறான். நல்ல வார்த்தைகளை கவனிங்க. விசுவாசத்தை விட்டு மனிதனை விலக பண்ணுகிறான். ஆகவே இந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை ஆகிய, அடுத்து 3வது ஜீவனத்தின் பெருமை. வேகமா எழுதிக்குவோம். நீதிமொழிகள் 18:12, நீதிமொழிகள் 18:12, 16:18 வாசிங்க. அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயமும் இருமாப்பா இருக்கும், மேன்மைக்கும் முன்னானது தாழ்மை. ஜீவனத்தின் பெருமை அப்படின்னா புரியுதா? ஜீவனத்தின் பெருமை என்ன? நம்முடைய இந்த சோசியல் ஸ்டேட்டஸை கொண்டு வரக்கூடிய, அதன் மூலம் வரக்கூடியதான பெருமைகள். சோசியல் ஸ்டேட்டஸ்னால வரக்கூடிய பெருமைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய படிப்பு, பட்டம், ஆஸ்தி, சொத்துக்கள், பிறகு தனக்கு இருக்கிற பேக்ரவுண்ட், இவைகளின் வழியாக, ஈவன் படிப்பு, ஈவன் காஸ்ட் இருக்குல்ல, இவைகளின் வழியாக மனிதனுக்கு இன்னும் பல விதங்கள்ல இந்த ஜீவனத்தின் பெருமையாகிய
இந்த சோசியல் ஸ்டேட்டஸ் என்கிற பெருமை உண்டாகும். இந்த பெருமையைத்தான் வேதம் மனமேட்டிமை என்று சொல்கிறது. அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்குமா? வார்த்தை கவனிங்க. மனிதனுடைய இருதயம் இருமாப்பாகும். இருமாப்பாகுதுனாலே மனமேட்டிமை பெருமை அடைகிறதுன்னு அர்த்தம். அப்படி இருமாப்பாகிய மனமேட்டிமை உண்டாகிற போது அழிவு வருகிறதுன்னு அர்த்தம். அழிவுக்கு முன்னானது இருதயம் என்று மாயப்பாடுது. அடுத்த வசனம் பாருங்க. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. இந்த அகந்தையையும் இந்த மனமேட்டிமையும் தான் ஜீவனத்தின் பெருமை என்று வேதம் குறிப்பிடுகிறது. கொஞ்சம் நல்ல வார்த்தைகளை கூர்ந்து கவனிங்கய்யா. சபையை நல்ல வார்த்தை கவனிங்க. இது ரொம்ப கடினமானது. சபையை தெய்வம் மறுரூபப்படுத்துகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார். வருகைக்கு முன்பாக இன்னும் சில ஆண்டுகளே இருக்கிற இந்த மிக குறுகிய காலகட்டத்தில் சபையானது பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து மறுரூபத்தை அடைய வேண்டிய அவசியம். ஆகவே எல்லா துர்குணங்களையும் களைந்து விட்டு பொல்லாங்கனுடைய அந்த போர் ஆயுதங்கள் ஆகிய அவனுடைய 6 குணங்கள், மனிதனுக்குள் இன்ஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிற அந்த 6 குணங்களையும் பிடுங்கி எறிந்து விட்டு, வார்த்தை கவனிங்க, அவ்வளவு ஈஸியா இதை பிடுங்க முடியாது. சும்மா நம்ம போட்டிருக்கிற ஷர்ட்டை கழட்டி தூக்கி போடுற மாதிரி அவ்வளவு ஈஸியாலாம் கழட்டி போட்டுற முடியாது. இதை பிடுங்குகிறது என்பது, இதை பிரிச்செடுக்கிறது என்பது மிக பயங்கரமானது. மனிதனுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். இதை பிடுங்கி எறிந்து விட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும். சபையை குறித்த வைராக்கியத்தை பரிசுத்த ஆவியானவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். மனவாட்டியை ஆயத்தப்படுத்துகிற வேலையை பரிசுத்த ஆவியானவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவேதான் இதை நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஜீவனத்தின் பெருமையுமாகிய இவைகள் எல்லாம் மனமேட்டிகளாக அகந்தைகளாக மனிதனுக்குள் உருவாகிறது. ஆகவே வேதம் எச்சரிக்கிறது, இதையும் மாற்றியாக வேண்டும். எப்படி மாற்றுகிறது? கலாத்தியர் 6:14 வாசிங்க. கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஜீவனத்தின் பெருமை என்று வருகிற போது பலவிதமான பட்டங்கள், பதவிகள், ஆஸ்திகள், படிப்பு, தனக்கு இருக்கிற பேக்ரவுண்ட், இது ஜாதிகள் எல்லாவற்றை குறித்தும், ஈவன் ஜாதியை குறித்து பெருமை, தனக்கு இருக்கிற மற்ற பதவிகளை குறித்து பெருமை, என்னென்ன விதமான பெருமைகள் உலகத்தில் இருக்கிறது. நல்லா கவனிங்க. இதை எல்லாம் அழிச்சு போட வேண்டும். அழிச்சு போட்ட பிறகு எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் பாருங்க. வாசிங்க அதை. நானோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன், சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன் என்கிறான். நம்முடைய மேன்மை எல்லாம் அங்குதான் இருக்கிறது. பிறகு 2 கொரிந்தியர் 10:17 வாசிங்க. 2 கொரிந்தியர் 10:17. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். சிலுவையை குறித்தும் கர்த்தரை குறித்தும் தான் மேன்மை பாராட்ட வேண்டும். அந்த சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். அப்படி என்றால் உங்களுக்கும் எனக்கும் மேன்மை எங்க இருக்கிறது என்றால், நமக்கு எது மேன்மை, எது நமக்கு பெருமை என்றால், சிலுவை தான் நம்முடைய பெருமை. அந்த சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தர் தான் நம்முடைய மேன்மை. ஆகவே பூமியிலே மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறிச்சே மேன்மை பாராட்ட வேண்டும் என்கிறார். அப்படின்னா இந்த ஜீவனத்தின் பெருமையாகியவைகள் எல்லாம் பிடுங்கி எறிந்து விட்டு, உள்ள இன்ஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கும், அதை பிடுங்கி எறிந்து விட்டு சிலுவையை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் கர்த்தரை குறித்தும் மேன்மை பாராட்டத்தக்கதாக, அவர்தான் நமக்கு பெருமை, அவர்தான் நமக்கு மேன்மை. நம்முடைய பெருமையே கிறிஸ்து தான். அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக சபை தரித்துக் கொள்ள வேண்டும் என்கிறார். நல்ல வார்த்தை கவனிங்க. கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையை நாம் ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை, சபையை சீர்படுத்துகின்றதான பரிசுத்தத்தை ஆவியானவர் வைராக்கியம் கொண்டு செயல்படுத்துகிறார். நல்ல வார்த்தையில் கவனிங்க. அப்படிப்பட்ட இந்த ஆவியானவருடைய வைராக்கியத்தை உடைய மனிதன் தான் அப்போஸ்தலனாகிய
பவுல் சபைக்கு சொல்லுகிறான். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வேகமா இன்னொரு நம்ம 10 நிமிஷத்தில் முடிச்சாகணும். ஓகே. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். விளங்குதா பாருங்க, கர்த்தருடைய சித்தம். தொடர்ந்து 5:17. இல்ல எபேசியர் 5:17, 27 சேர்த்து படிப்போம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். 666 இது பிசாசின் எண், மனிதனுக்கும் இந்த எண். ஏன் இது மனிதனுக்கு இந்த எண் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பிசாசினுடைய 6 குணம், அவனுடைய 6 செயல்களாகிய அவனுடைய ஆயுதங்கள், அவனுடைய 6 முகன் என்கிற அந்த ஐடென்டிட்டி மனிதனுக்குள் இன்ஜெக்ட் பண்ணப்பட்டு மனிதனும் பிசாசின் குணம் உடையவனாக மாற்றப்பட்டிருப்பான். நல்ல வார்த்தை கவனிங்க. அது போக 6 நாட்களில் உண்டாக்கப்பட்டவன் மனிதன். 6 நாட்கள் இந்த பூமியிலே கிரியைகளை நடப்பிக்க வேண்டிய கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6 நாட்கள் வேலை செய்வான். 6 அறிவு உடையவன். மனிதனுக்கும் இந்த எண். ஆகவே பிசாசுக்கும் அந்த எண், மனிதனுக்கும் இந்த எண், இந்த 2 எண்ணும் ஒன்றுக்குள் ஒன்று இணைக்கப்பட்டிருக்கும். பிசாசு மனிதனுக்குள் இதை இன்ஜெக்ட் பண்ணி வைத்திருப்பான். ஆகவேதான் அந்த பிசாசின் 6 குணம் உடைய அந்த ஐடென்டிட்டியை பிரித்தெடுக்க வேண்டியது அவசியம். அப்படி பிரித்தெடுப்பதை தான் இப்ப வேகமா படிச்சுட்டு இருக்கிறோம். மாம்சத்தின் நிச்சை, கண்களின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமையும் ஆகியவைகள் எல்லாம் மனிதனை விட்டு பிரித்தே ஆக வேண்டும். அப்படி பிரித்தால் மட்டும்தான் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட வேண்டும். இதைத்தான் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் என்ன? கர்த்தருடைய சித்தம், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. விளங்குதா? நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஆகவே கர்த்தருடைய சித்தம் என்ன என்று உணர்ந்து கொள்ளுங்கள். உணர்ந்து கொண்டவன் 27ஆம் வசனத்தை வாசிங்க. கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்ளுவதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். வார்த்தை நல்லா கவனிங்க. சபையை கரைதிரை அற்ற பரிசுத்தமும் பரிசுத்தமுள்ளவர்களா இருக்க வேண்டும்தான் சித்தம். அந்த சித்தத்தை தான் உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்றாரு 17ஆம் வசனத்துல. உணர்ந்து கொண்டவர்கள் தான் இப்படி கரைதிரை அற்றவர்களாக. எந்த கரைதிரை? கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய இந்த கரைதிரை அற்றவர்களாக பரிசுத்தமும் மகிமையும் உள்ள, இதான் மகிமையின் மேல் மகிமை அடைவது, மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன்பாக, சபையை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று குறிப்பிடுகிறார். அப்படின்னா நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாய் மகிமையுள்ளவர்களாய் தமக்கு முன்பாக நிறுத்துவதற்குத்தான் தம்மை தாமே பலியாக்கினார். சர்வலோகத்தின் சிருஷ்டிகர்த்தர் தம்மை தாமே பலியாக்கி சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் மாறி, கிருபாதார பலி என்றால் கிருபையை உண்டாக்கக்கூடிய, கிருபைக்கு ஆதாரமாகிய பலி. சர்வலோகத்தின் சிருஷ்டிகர்த்தரே கிருபாதார பலியாய் தம்மை பலியிட்டு சபையை தமக்கு முன் பரிசுத்தமாய் பிழையற்ற மகிமையுள்ள சபையாய் நிறுத்திக் கொள்வதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் குறிப்பிடுகிறது. அப்ப சர்வலோக சிருஷ்டிகர்த்தரை இப்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிற பொழுது ஆவியானவர் பவுலை கொண்டு எச்சரிக்கிறார். உங்களை நான் கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் அறிவிக்கிறான். அதையும் சற்று வாசிச்சிரும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வேகமா. 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வைராக்கியமாய் இருக்கிறார் என்று யாக்கோபிலே சொல்லப்பட்டிருக்கு. என்ன வைராக்கியம் பாருங்க. சபையை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறதாக குறிப்பிடுகிறார்.
சபை பரிசுத்தம் அடைய வேண்டியது கட்டாயம். நல்ல வார்த்தையில விளங்கிக் கொள்ளுங்க. மணவாளனை சந்திக்கணுமானால் பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்க முடியாது. வேதம் சொல்லுது இல்லையா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை, எபிரேயர் 12 சொல்லியிருக்கிறார், ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அப்ப மணவாளனாகிய கிறிஸ்து வெளிப்படுகிற போது அவரை நாம் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு நாம் அவரை தரிசிக்க வேண்டும் என்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. ஆகவே நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். இதற்காகத்தான் தம்மை தாமே அவர் பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை பிழையற்ற பரிசுத்த சபையை தமக்கு முன்பு நிறுத்திக் கொள்ள விருப்பம் கொண்டார். ஆகவே பவுல் எச்சரிக்கிறான், உங்களை கற்புள்ள கண்ணகியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நான் பக்தி வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறான். நல்ல வார்த்தைகளை கவனிங்க. இதை இயேசு போதித்த போதே ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளல. ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாம அவரை பிசாசு பிடிச்சவன் என்று பேசினார்கள். நல்ல வார்த்தைகளை கவனிங்க. யார் போதித்த போதே? இயேசு இந்த பூமியில் அதை போதித்த போதே ஜனங்கள் எதிர்த்தார்கள். நீ பிசாசு பிடிச்சவன் என்றார்கள். அதன் பிறகு அப்போஸ்தலர்கள் போதிக்க துவங்கினார்கள். அவர்கள் எல்லாம் கொலை செய்தார்கள். அப்போஸ்தலர்கள் இதை திட்டமும் தெளிவுமாய் போதிக்க துவங்கினார்கள். ஒருவனும் அவர்களை கொலை செய்தார்கள். அப்போஸ்தலர் எல்லாரும் கொலை செய்தார்கள், எதிர்த்தார்கள், அப்போஸ்தலர்களை எதிர்த்தார்கள். அங்குதான் பவுல் மறுபடியும் எச்சரிக்கிறான், உங்களுக்கு நான் சத்தியத்தை சொன்னதினாலே நான் சத்ருவானேனோ என்கிறான். வார்த்தை நல்ல கவனிங்க. சத்தியத்தை சொன்னதினால் சத்ருவானேனோ. அதையும் படிப்போமா? கலாத்தியர் 4:16 வாசிங்க. வேகமா சீக்கிரம் முடிக்கலாம். கலாத்தியர், உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ. சத்தியத்தை சொன்னதினால் இயேசு உபதேசித்த போதும் அவரை சத்ருவாக பார்த்தார்கள். அவரை கொலை செய்ய முற்பட்டார்கள். அடுத்து அப்போஸ்தலர்கள் இந்த பொறுப்பை செய்து முடித்தார்கள். சபையை பரிசுத்தம் பண்ண வேண்டும், சபையை ராஜ்யத்துக்கு ஆயத்தம் பண்ண வேண்டும் என்கிற வேலையை அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். அப்போஸ்தலர்களை எதிர்த்தார்கள், சத்ருவாய் எண்ணினார்கள். 2000 வருடங்களாய் இது இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆயினும் நல்ல வார்த்தைகளை கவனிங்க, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் உபதேசம் பண்ண வேண்டும் என்பது கட்டளை. சமயம் வாய்ச்சாலும் சரி, அதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் வாய்ப்பு இல்லாமல் போனாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் உபதேசம் பண்ண வேண்டும் என்பது கட்டளை. ஆகவே இந்த கட்டளையை நாம் சரிவர செய்ய வேண்டியது அவசியம். நீங்களும் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். வருகைக்கு முன்பு சபை பரிசுத்தம் அடைந்தே ஆக வேண்டும். இன்னும் 2 வசனங்கள், ஜஸ்ட் 5 minutes. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். வேகமா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறம் கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகி களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். யாரெல்லாம் கர்த்தர் தயை உள்ளவர் அப்படின்னா அவர் தயை உள்ளவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர் என்பதை யாரெல்லாம் ருசித்தீர்களோ, அப்படி ருசித்து பார்த்தது உண்டான கர்த்தர் நல்லவர் என்பதையும் அவர் தயை உள்ளவர் என்பதையும் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்குணத்தையும் சகல கபடம் வஞ்சகம் பொறாமை புறங்கூறுதல் எல்லாவற்றையும் ஒழிச்சு விட்டு அவைகள் எல்லாம் அழிக்கணும். அப்படின்னா மனிதனுக்குள் இன்ஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிற இந்த பிசாசின் 6 குணங்கள் ஆகியவைகள் எல்லாம் பிரித்தெடுத்து அவைகளை அழித்து விட்டு நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல, இப்பதான் புதிதாய் பிறந்திருக்கிறோம் என்ற அந்த புதிய குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். புதிதாய் பிறந்த குழந்தைக்கு எப்படி பால் கொடுப்பது அவசியமோ அதுபோல புதிதாய் பிறந்த குழந்தைகளாக இந்த திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலை குடித்து நாம் தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக சபை மறுரூபம் அடைய வேண்டும். இப்ப புரிஞ்சிருக்கும். ஞானம் விளங்குதா?
புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன், அதிலே ஞானம் விளங்கும் சொல்லியிருக்கிறாரு. ஞானம் விளங்குதா? புரியலையா? அந்தி கிறிஸ்து வருகிற போது இந்த உலகத்தை 7 வருடம் பொறுப்பெடுத்து தன்னுடைய முத்திரையை தரிக்கிறவன் மட்டும்தான் கொல்லவும் விற்கவும் முடியும். அப்படி முத்திரை தரியாத போது அவனை கொலை செய்வான். அவன் பயன்படுத்துகிற அந்த முத்திரை 666. அந்த 666 மனிதனுடைய இலக்கமும் என்று அறிவிக்கிறார். ஆகவே அதை புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க வேண்டும் என்கிறார். கணக்கு பார்த்தால் அதிலே ஞானம் விளங்கும் என்கிறார். இவ்வளவு நேரமா கணக்கு பார்த்தோம். கணக்கு புரிஞ்சுதா? இவ்வளவு நேரம் பார்த்த கணக்கு, நம்ம போட்ட கணக்கெல்லாம் புரிஞ்சுதா? என்ன கணக்கு? 6 குணமுடையவன், அந்த 6 குணமும் 6 செயல்களாய் வெளிப்படும். அந்த செயல்கள் தான் அவனுடைய ஆயுதங்கள். இதுதான் இந்த ரெண்டும், குணமும் அவனுடைய செயலும். குணம், செயல், இந்த ரெண்டும் தான் அவனுடைய முகன். 6 முகன் அவனுடைய ஐடென்டிட்டி. 666. இந்த 666 மனிதனுக்குள் இன்ஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். நல்ல வார்த்தைகளை கவனிங்க. மனிதனும் இந்த எண்ணுக்குரியவன் தான். ஏனென்றால் 6ஆம் நாளில் உண்டாக்கப்பட்டவன், 6 நாட்கள் இந்த பூமியிலே வாழ வேண்டியவன். தட்ஸ் மீன் 6000 வருடம் 6 நாட்கள் கிரியை செய்ய வேண்டியவன், 6 அறிவு உடையவன். ஆகவே இந்த 2 666ம் இன்ஜெக்ட் ஆயிடும். பிசாசு தன்னுடைய இந்த 6 குணங்களையும் மனிதனுக்குள் இன்ஜெக்ட் பண்ணுவான். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. பிறகு பொய்யன், பொய்யுக்கு பிதா, அந்த பொய்யன் என்கிறதான அந்த தன்மை. மனுஷ கொலை, பாதகம். பிறகு பொல்லாங்கன் என்கிறதான அந்த வஞ்சகம். இதை மனிதனுக்குள் இன்ஜெக்ட் பண்ணி மனிதனை தேவனை விட்டு பிரிப்பான். ஆகவே இவைகள் எல்லாம் சத்திய வசனத்தை கொண்டு பகுத்து பிரித்து இந்த பிசாசின் குணத்தை, பிசாசினுடைய அந்த ஐடென்டிட்டியை மனிதனை விட்டு பிரிக்க வேண்டும். பிரித்து இவைகள் எல்லாம் அழித்து விட்டு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல், இந்த ஞானப்பாலை குடித்து நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தையாய் வளர வேண்டும். வளரும்படி இந்த ஞானப்பாலை குடிக்க வேண்டும் என்கிறார். அவர்கள்தான் சத்தியவான்களாகிய மணவாட்டி கூட்டத்தாராக மாறுவார்கள். இவர்கள்தான் கிறிஸ்துவுக்கு முன்பாக கரைதிரை இல்லாத பிழையற்ற பரிசுத்தமும் மகிமையும் உள்ள சபையாக நிறுத்தப்படுவார்கள். அப்படி நிறுத்துவதற்குத்தான், கற்புள்ள கன்னிகையாக நிறுத்துவதற்குத்தான் நான் பக்தி வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறான். ஆகவே எல்லா சபைகளை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை நெருக்குகிறது என்கிறான். சபைகளை குறித்த கவலை என்னை நெருக்குகிறது என்கிறான். என்ன கவலை? சபை கிறிஸ்துவுக்கு முன்பாக கற்புள்ள கன்னியாக நிறுத்தப்பட வேண்டும். அப்படி நிறுத்துவதற்காக நான் கவலை கொண்டிருக்கிறேன் என்று பவுல் குறிப்பிடுகிறான். விளங்குதா? தேவனுடைய வார்த்தைக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின்படி இவ்வளவு நேரமா என்ன பண்ணியிருக்கிறோம்? புத்தி உள்ளவர்களாக கணக்கு பார்க்க துவங்கினோம். கணக்கெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீர்களானால் ஞானம் விளங்குச்சா? இதுல ஞானம் விளங்கும் என்கிறார். அப்படின்னா பிசாசினுடைய குணத்தை அகற்றி அழித்து தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல ஞானப்பாலை குடித்து வளர வேண்டும். இதிலே ஞானம் விளங்கும். ஞானம் ஜீவனை தரும். நாம் ஜெபிக்கலாம்.